ஸ்கிரீன் தெரியுதுல எல்லாருக்கும்? தெரியுதுக்கா. Okay, we will start. So, computer organization subject வந்து in one sense it will be an extension of your digital design. In the sense that இதுலயும் hardware பத்திலாம் தான் படிப்பீங்க. டிஜிட்டல் டிசைன்ல வந்து பேசிக் சர்க்கியூட்ஸ் பத்தி பார்த்திருப்போம். இப்போ லாஜிக் கேட்ஸ் பார்த்திருப்போம். அண்ட் தென் ஒரு காம்பினேஷனல் சர்க்கியூட்னா என்ன, ஒரு சீக்வென்ஷியல் சர்க்கியூட்னா என்ன, என்கோடர் என்னது, டிகோடர் என்னது, மல்டிப்ளெக்சர், டிமல்டிப்ளெக்சர், அந்த மாதிரி திங்ஸ் வந்து டிஜிட்டல் டிசைன்ல பார்த்திருப்போம். ஸோ இந்த கோர்ஸ்ல வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம கம்ப்யூட்டரோட மெமரி, ப்ராசஸர் அதெல்லாம் எப்படி பில்ட் பண்ணுவோம். இப்போ வெறும் ஒரு மல்டிப்ளெக்சர்னா என்னன்னு தெரிஞ்சு நோ யூஸ் அன்டில் யூ நோ அந்த மல்டிப்ளெக்சர் நமக்கு எங்க யூஸ் ஆகுது. ஸோ கம்ப்யூட்டர் மெமரியில மல்டிப்ளெக்சர் எதுக்கு யூஸ் ஆகும், டிகோடர் எதுக்கு யூஸ் ஆகும், இந்த டிகோடர் மல்டிப்ளெக்சர் வாட் எவர் அதெல்லாம் வச்சு ஒரு மெமரி எப்படி பில்ட் பண்றோம், அந்த மெமரி ப்ராசஸர் எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறோம் அப்படின்றதுலாம் தான் இந்த சப்ஜெக்ட்ல வி வில் ரீட். ஸோ டு ஸ்டார்ட் வித் ஒரு கம்ப்யூட்டரோட பேசிக் காம்பனன்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்புட் யூனிட் இருக்கும், விச் இஸ் இது மூலமா தான் நம்ம வந்து சிஸ்டம்க்கு இன்புட் கொடுப்போம், யுவர் கீபோர்ட், மவுஸ் அதெல்லாம். அவுட்புட் யூனிட் வந்து அதுதான் நமக்கு ப்ரோக்ராமோட அவுட்புட் நமக்கு எது மூலமா தெரியுது, மானிட்டர்ல டிஸ்பிளே ஆகும், பிரிண்டர்ல வரும், அதெல்லாம் அவுட்புட் டிவைசஸ். அஃப்கோர்ஸ் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் சிபியூ இருக்கு. சிபியூலே பாத்தீங்கன்னா ஏஎல்யூ அப்படின்னு ஒரு போர்ஷன் இருக்கும், அதுக்கு பேர் அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். அதுதான் வந்து இந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் அதெல்லாம் பண்ணும். கண்ட்ரோல் யூனிட் தான் வந்து ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த ப்ரோக்ராம இப்போ ரன் பண்ணு, இந்த ப்ரோக்ராம நீ பண்ணு, இந்த டேட்டா எடுத்து மெமரியில போடு, இந்த மெமரி லொகேஷன்ல இருந்து டேட்டா எடுத்துட்டு வா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்கறது கண்ட்ரோல் யூனிட். அஃப்கோர்ஸ் மெமரி இருக்கு, தட் இஸ் வேர் ஆல் யோர் டேட்டா இஸ் ஸ்டோர்ட். பஸ்னா பேசிக்கலி வயர்ஸ் ஆர் கனெக்ஷன்ஸ். மெமரிக்கோ சிபியூக்கோ நடுவில் கனெக்ஷன்ஸ் இருந்தாதான் மெமரியில இருந்து டேட்டா சிபியூக்கு வரும், சிபியூல இருக்க டேட்டா மறுபடியும் மெமரிக்கு போகும். அந்த கனெக்ஷன்ஸ்க்கு பேர் தான் பஸ். சோ இதுதான் ஒரு கம்ப்யூட்டரோட பார்ட்ஸ். இதெல்லாம் கிளியரா? ஓகே. சோ அதேதான் ஒரு டயக்ராமா கொடுத்திருக்காங்க. இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் இருக்கும், சிபியூ இருக்கு, மெமரி இருக்கு. சிபியூக்குள்ள நம்ம ஏஎல்யூன்னு ஒன்னு இருக்கு, ரெஜிஸ்டர்ஸ்னு ஒன்னு இருக்கு, கேஷ் மெமரி ஒன்னு இருக்கு. இந்த ஒவ்வொரு காம்பனன்ட்ஸ் பத்தியும் நம்ம போக போக டீடைலா படிப்போம். சோ போகும்போது நான் சொல்றேன். இன்ஸ்ட்ரக்ஷன் செட்ஸ்ன்றது தான் நீங்க எழுதுற ப்ரோக்ராம்ல இருக்க கோடு. அந்த கோடை தான் நம்ம சிபியூ வந்து எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு அவுட்புட் கொடுப்போம். ஸோ இங்க சிபியூல இருந்து மெயின் மெமரிக்கு ஒரு அட்ரஸ் தேடி போவோம். ஸோ அதுதான் அட்ரஸ் அப்படிங்க கொடுத்துருக்காங்க. போயிட்டு அந்த அட்ரஸ்ல இருக்க டேட்டாவை ஒண்ணு நம்ம இங்க மெமரில இருந்து சிபியூ கொண்டு வரலாம், இல்ல சிபியூல இருந்து டேட்டாவை அந்த அட்ரஸ்க்கு ரைட் பண்ணலாம். அதனாலதான் இந்த சைட் டபுள் ஆரோ. ஆல்ரைட். சோ இதுதான் ஒரு கம்ப்யூட்டர்ல இருக்க பேசிக் பார்ட்ஸோட எக்ஸ்பிளனேஷன். இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லக்கா. ஓகே, மூவிங் ஆன். கம்ப்யூட்டர்னா என்ன, அதெல்லாம் பேசிக் இதுதான். ஸோ இங்க பெருசா ஒன்றும் இல்லை. இந்த ஸ்லைடு என்ன சொல்லுதுன்னா, ஒரு கம்ப்யூட்டர் என்ன செய்யும்னா இன்புட்டா இன்ஃபர்மேஷன் வாங்கும், அதை ப்ராசஸ் பண்ணும், ப்ராசஸ் பண்ணி ஒரு அவுட்புட்டை நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ப்ராசஸ் எதை வச்சு பண்ணோம்னா உள்ள இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வச்சு. டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்க ஸ்லைடு இருக்கா தெரியல. ஓகே சரி. ஸோ இப்போ பேசிக்கா ஒரு கம்ப்யூட்டர் பத்தி நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 4 மேஜர் பாயிண்ட்ஸ். முதல்ல இன்புட் வாங்கும், அப்புறம் ப்ராசஸிங் பண்ணும், ப்ராசஸிங் பண்ணிட்டு அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணும். இதுல இந்த ப்ராசஸிங் எதை வச்சு பண்ணும்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சு. இதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 4 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன்புட் அப்படின்னு சொல்லும் போதே நான் ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் கொடுக்க விரும்புறேன். டேட்டாவுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. டேட்டா அப்படின்னா நீங்க ஆக்சுவலா யூஸ் பண்ற வேல்யூஸ், உங்க வேரியபிள்ஸ், இந்த எக்ஸ், ஒய், ஜெட், ஏஆர்ஆர், உங்க ஸ்ட்ரக்ட், உங்க கிளாஸ், அதெல்லாம் வந்து டேட்டா. அதுல ஸ்டோர் ஆகிற வேல்யூஸ். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5னா 5ன்றது டேட்டா, y is equal to 10னா 10ங்கிறது டேட்டா. அது ரெண்டத்தையும் ஆட் பண்ணி அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த வேல்யூ வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதான் இருக்கட்டும், நான் போட்டேன். ஸோ டேட்டானா என்னதுன்னா நம்ம கொடுக்குற வேல்யூஸ், அதை வச்சு என்ன செய்யணும்னு சொல்றோமோ அதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ டேட்டாவுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் தெரியணும். ஓகேவா? shall we move on? Okay, I assume there are no doubts. அடுத்தது வந்து
ஸோ கம்ப்யூட்டர்ல மெயினா என்னென்ன வேலை நடக்கும்னா உங்க டேட்டாவை ப்ராசஸ் பண்ணணும். அதுதான் உங்களோட இந்த அடிஷன், சப்ராக்ஷன், கம்பேரிசன், சர்ச் எல்லாமே. டேட்டா ஸ்டோரேஜ், அதான் மெமரியில ஸ்டோர் பண்றது. டேட்டா மூவ்மெண்ட்னா ஒண்ணு மெமரியில இருந்து சிபியூ கொண்டு வரது, இல்ல சிபியூல இருந்து மெமரிக்கு எடுத்து போறது. இதெல்லாம் தான் மெயினா கம்ப்யூட்டர்ல நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ் which we will be learning about in this course. இது அதே கதை தான் மறுபடியும். இன்புட், அவுட்புட், ஏஎல்யூ, சியூ, இது நான் சொன்ன அதே தான். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் வந்து ஒரு டாஸ்க பர்ஃபார்ம் பண்றதுக்கு தேவையான கமாண்ட்ஸ். அரித்மெட்டிக் ஆபரேஷன் பண்ணு, லாஜிக் ஆபரேஷன் பண்ணு, அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இப்போ ஒரு ப்ரோக்ராம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து டேட்டாவும் இருக்கும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இருக்கும். இப்போ சிம்பிளா நம்ம ஒரு ஆட் டூ நம்பர்ஸ்க்கு ஒரு சி ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா int x, int y, x is equal to 5, y is equal to 10, z is equal to x plus y, printf percentage dz அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த x equals 5, y equals 10 அப்படின்றது டேட்டா. z is equal to x plus y அப்படின்னா xயும் yயும் எடுத்து ஆட் பண்ணு, கிடைக்கிற வேல்யூவை zல ஸ்டோர் பண்ணு அப்படின்னு நம்ம இது செய்ய அது செய்யன்னு சொல்லும் போது that is called an instruction. So program has both data and instructions. ஸோ உங்க ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும்போது என்ன ஆகும்னா முதல்ல அந்த மெமரியில இருந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எடுத்துட்டு வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல எந்தெந்த டேட்டாவோட நேம் கொடுத்துருக்கோ அந்த டேட்டாவை போய் எடுத்துட்டு வந்து அதை வச்சு என்ன செய்ய சொல்லுதோ அதை செய்யும். தட் இஸ் ஹவ் ப்ரோக்ராம் இஸ் எக்ஸிக்யூட்டட். இது இன்னும் கொஞ்சம் டீடைலா we will see the steps later. இன்ஃபர்மேஷன், டேட்டா, இதுதான் நான் சொன்னது. ஓகே, இன்புட், யூனிட், மெமரி, இதெல்லாம் நான் சொன்ன அதே கதை தான். இன்புட், மெமரி, அரித்மெட்டிக், லாஜிக் யூனிட்ன்றது உங்க மேத்தமெட்டிக்கல் அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் அண்ட் லாஜிக்கல் ஆபரேஷன்ஸ் அண்ட் ஆர் நாட் அதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்றது. அவுட்புட் யூனிட். ஓகே, கண்ட்ரோல் யூனிட் தான் வந்து யாரு எப்போ எந்த வேலையை செய்யணும், டேட்டா இங்க இருந்து இங்க போகணும், இந்த டேட்டா வச்சு ஏஎல்யூ வந்து இந்த ஆபரேஷன் பண்ணணும், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறது கண்ட்ரோல் யூனிட். ஓகே, சோ ஓகே, இது வரைக்கும் எல்லாம் கிளியரா? ஓகே, ஒரே செகண்ட். ஓகே, சோ இப்போ இந்த டயக்ராம்ல பேசிக்கா என்ன சொல்றாங்கன்னா இப்போ ஒரு ப்ரோக்ராம்ல மல்டிபிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா? சோ அதெல்லாம் எப்படி என்ன ஆர்டர்ல ஒரு என்ன மாதிரி ஸ்டைல்ல எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா ஒவ்வொருத்தவங்களோட கம்ப்யூட்டர்லயும் ஆர் போன்லயும் லேப்டாப்லயும் வாட் எவர் ஒவ்வொரு டிவைஸ்லயும் ஒரு ப்ராசஸர் கிளாக் இருக்கும். அந்த கிளாக் வந்து ஒரு ரெகுலர் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம்க்கு அப்புறமா ஒரு சிக்னல் அனுப்பும். ஸோ யூஸ்வலா அந்த ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம் வந்து மில்லி செகண்ட்ஸ்ல இருக்கும். எக்ஸாக்டா எவ்வளோன்னு எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை. பட் லெட்ஸ் சே 5 மில்லி செகண்ட்ஸ் ஒன்ஸ் அந்த கிளாக் வந்து ஒரு சிக்னல் அனுப்பும். ஸோ ஒவ்வொரு தடவை அந்த கிளாக் சிக்னல் வரும்போதும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ டிடில இந்த அப் கவுண்டர் டவுன் கவுண்டர் எல்லாம் படிச்சிருப்பீங்கல்ல. ஸோ பேசிக்கலி அது என்னன்னா அந்த கிளாக் வந்து 0ல இருந்து 1க்கு போகும்போது உங்க கவுண்டர் வேல்யூ சேஞ்ச் ஆச்சுன்னா அப் கவுண்டர், கிளாக் வேல்யூ டவுன் ஆகும்போது வந்துச்சுன்னா டவுன் கவுண்டர். ஸோ நீங்க ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் ஞாபகம் இருந்துச்சுனாலே அதுலயே கிளாக்னு ஒரு காம்பனன்ட் வரைஞ்சிருப்போம், கரெக்டா? அதுதான் இது. ஸோ அந்த கிளாக் ஒவ்வொரு தடவை ஒரு சிக்னல் அனுப்பும் போதும் அடுத்தடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெச் பண்ணுவாங்க ஒரு எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ஈச் ஸ்டெப் இஸ் எக்ஸிக்யூட்டட் இன் ஒன் கிளாக் சைக்கிள். தட் இஸ் வாட் இஸ் செட் ஹியர். ஸோ ஆட் R1 R2 அப்படின்னு ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைமிங்ல வந்து R1ல இருக்கிற டேட்டாவை எடுத்துட்டு வரணும். R1ன்றது ஒரு மெமரி லொகேஷன். செகண்ட் டைமிங் இன்ஸ்டன்ஸ்ல R2வை எடுத்துட்டு வரணும். தேர்ட் டைமிங் இன்ஸ்டன்ட்ல அந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுன்னு சொல்லிட்டு அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்க்கு கமாண்ட் போகும். அது அடிஷன் நடந்த உடனே ஃபோர்த் டைமிங் இன்ஸ்டன்ட்ல அந்த ரிசல்ட்டை எடுத்துட்டு வந்து மெமரியில போடணும். திஸ் இஸ் த ஐடியா. கிளியரா? ஓகே, இப்போ பஸ்ஸஸ்னா நான் சொன்ன மாதிரி வயர்ஸ் ஆர் கனெக்ஷன்ஸ். உங்க மெமரி, சிபியூ, இன்புட் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற கனெக்ஷன்ஸ்க்கு பேர் தான் பஸ். டேட்டா பஸ், அட்ரஸ் பஸ், கண்ட்ரோல் பஸ்னு 3 டைப் இருக்கு. டேட்டா பஸ்ல வந்து உங்க டேட்டா டிராவல் பண்ணும். இப்போ நான் ஒரு x is equal to 5 அப்படின்னு போட்டேன்னா அந்த 5ன்ற வேல்யூ உங்க சிபியூ வந்து மெமரியில எழுதணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த வேல்யூ இந்த டேட்டா பஸ்ல டிராவல் ஆகி போகும். அந்த எக்ஸோட அட்ரஸ் வந்து இந்த அட்ரஸ் பஸ்ல டிராவல் ஆகி போகும். ரெண்டும் இங்க வந்தோம்னா அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சு அந்த டேட்டாவை தூக்கி அந்த அட்ரஸ்ல போட்டுரும்.
கண்ட்ரோல் பஸ் வந்து கமாண்ட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போவோம். அதாவது இதை ரைட் பண்ணு, இதை ரீட் பண்ணு, அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கண்ட்ரோல் பஸ்ல போகும். கிளியரா? கண்ட்ரோல் பஸ்ல என்ன போகும்? இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ மெமரி இருக்குன்னா மெமரியில நீ ஒண்ணு எழுதலாம், இல்ல அதுல இருந்து ரீட் பண்ணலாம். கரெக்டா? ஆமாக்கா. சோ ரீடா ரைட்டா அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பஸ்ல போகும். ஓகேக்கா. ஓகே. நெக்ஸ்ட் இந்த பஸ்ஸஸ் தான் வந்து எல்லாத்தையுமே சிபியூ, மெமரி, இன்புட், அவுட்புட் எல்லாத்தையும் கனெக்ட் பண்றது பஸ்ஸஸ் தான். அது வந்து எல்லாத்துக்கும் ஒரே பஸ், அதாவது ஒரே சிங்கிள் வயர் கனெக்ஷன் வச்சிருந்தா அதுக்கு பேரு சிங்கிள் பஸ் ஸ்ட்ரக்சர். நிறைய ரெண்டு அதாவது இங்க இருந்து இங்க போறதுக்கு ஒரு பஸ் தனியா, இங்க இருந்து இங்க போறதுக்கு ஒரு பஸ், அந்த மாதிரி வச்சிருந்தா 2 பஸ் ஸ்ட்ரக்சர். இப்போ சிங்கிள் பஸ் ஸ்ட்ரக்சர்ல என்ன பிரச்சனைனா, எங்க இருந்து எங்க என்ன டேட்டா போகணும்னாலும் எல்லாம் ஒரே பஸ்ல போகணும்னு அர்த்தம். கரெக்டா? சோ வந்துட்டு ஸ்பீடு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்டர் வந்து ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா தான் டேட்டா அனுப்பும். அதுக்குள்ள வந்து சிடி அந்த மாதிரி டிஸ்க்ஸ் எல்லாம் ஃபாஸ்டா அனுப்பிட்டே இருக்கும். சோ பிரிண்டர் ஃபுல்லா அனுப்பி முடிச்சதுக்கு அப்புறம் தான் சிடியால டேட்டா அனுப்ப முடியும்னா அப்ப டைம் வேஸ்ட், அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. கரெக்டா? புரியுதா நான் சொல்றது எல்லாருக்கும்? இப்ப ஒரே ரோட் தான் இருக்கு, எந்த சைடுல வெஹிக்கிள் போகணும்னாலும் அந்த ரோட்ல தான் போகணும். இங்கே இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டுமே ஒரே ரோட்ல தான் போகணும்னா சில வண்டி பெருசா இருக்கும், சில வண்டி சின்னதா இருக்கும். சோ ஒரு பெரிய வண்டி வந்துச்சுன்னா அந்த வண்டி ஃபுல்லா கிராஸ் ஆகி போற வரைக்கும் வேற வண்டியே போக முடியாது. ஆப்போசிட்ல வர வண்டி கூட டிராபிக் ஜாம், தட் இஸ் த ப்ராப்ளம். அதனால 2 பஸ் ஸ்ட்ரக்சர் கொண்டு வரும். சோ இன்புட்ல இருந்து மெமரிக்கு போறதுக்கு ஒரு தனி பஸ், மெமரில இருந்து இன்புட் தட் இஸ் ரிவர்ஸ் டைரக்ஷன்ல வரதுக்கு தனி பஸ் ஆர் தனி வயர் கனெக்ஷன். சோ இங்க வந்து ஸ்பீடு நிறைய இருக்கும், ஆனா காஸ்ட் ஜாஸ்தி, ஏன்னா நிறைய ஹார்ட்வேர்லயே பண்ணணும். மல்டி பஸ் ஸ்ட்ரக்சர்னா அதான் மல்டி பஸ் ஸ்ட்ரக்சர். ஓகே. அட்ரஸ் பஸ், டேட்டா பஸ், கண்ட்ரோல் பஸ். ஓகே சரி, இது வரைக்கும் கிளியரா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அக்கா அந்த இது சொன்னீங்கல்லக்கா, அதுனா டேட்டா பஸ்ஸும் அட்ரஸ் பஸ்ஸும். டேட்டா பஸ்ல வந்து டேட்டா போவோம், அட்ரஸ் பஸ்ல வந்து அட்ரஸ் போவோம். எதோட அட்ரஸ்க்கா போவோம்? அந்த டேட்டாவோட அட்ரஸ் போகுமாக்கா? அந்த டேட்டா வந்து ஏதோ ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ற. கரெக்டா? ஆமாக்கா. அந்த வேரியபிளுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும்ல ஆமாக்கா. மெமரியில, அந்த அட்ரஸ். நம்ம வந்து x = 5 அப்படின்ட்டு சொல்லிட்டு எக்ஸ்ன்ற பேரை வச்சு வேலை செய்வோம். பட் கம்ப்யூட்டர்ல அது ஏதோ ஒரு 1001 அந்த மாதிரி ஏதோ ஒரு லொகேஷன்ல தானே இருக்கும். கம்ப்யூட்டருக்கு XY தேவையில்ல. கரெக்டா? அந்த 1001 தானே தேவை. சோ அந்த அட்ரஸ் வந்து இந்த அட்ரஸ் பஸ்ல போகும். போயிட்டு அங்க போயிட்டு அட்ரஸ் போயிட்டு மெமரியில அந்த அட்ரஸ் தேடும். தேடி அந்த டேட்டாவை தூக்கி அங்க போடும். அது வந்து கொஞ்சம் டீடைலா வரும், இந்த யூனிட்லயோ அடுத்த யூனிட்லயோ வரும். வரும்போது நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். வேற ஏதாவது டவுட்ஸ்? சரி, மெமரி லொகேஷன்ஸ் அண்ட் அட்ரஸஸ். ஓகே, இது வந்து அகைன் நமக்கு சிலயே பாயிண்டர்ஸ் எல்லாம் படிச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கே தெரியும், கம்ப்யூட்டர்ல வந்து ஒவ்வொரு லொகேஷனுக்கும் ஒரு அட்ரஸ் இருக்கு. ஸோ அட்ரஸ வந்து n பிட்ஸ் ஒன்னா சேர்த்தா ஒரு வேர்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒவ்வொரு மெமரி அட்ரஸும் ஒரு பிட் ஸ்டோர் பண்ணும். கரெக்டா? பிட்னா என்ன? 0 or 1, ஒரு டிஜிட். கரெக்டா? சோ அதுல வந்து ஜென்ரலா 8 பிட்ஸ் சேர்த்தா ஒரு பைட்னு சொல்லுவாங்க, ஆர் ஒரு வேர்ட்னு சொல்லுவாங்க. சோ இது ஏன் இந்த இன்ஃபர்மேஷன் இம்பார்ட்டன்ட்னா, ஒரு பிட்டா நம்ம யூஸ்வலா போய் ஆக்சஸ் பண்ணி எடுத்துட்டு இருக்க மாட்டோம். ஏன்னா கம்ப்யூட்டர் ஸ்டோரேஜ்ல மில்லியன்ஸ் ஆஃப் பிட்ஸ் ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா? அதனால 8 பிட்ஸா குரூப் பண்ணி அதை ஒரு பைட்னு சொல்லிட்டு பைட்டா தான் ஆக்சஸ் பண்ணுவோம். அந்த பைட்டுக்கு இன்னொரு பேர் தான் வேர்ட். ஓகேவா? ஓகேக்கா. சரி, மெமரி அட்ரஸ் இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். சோ அட்ரஸ் ஸ்பேஸ் அப்படின்றது the list of all memory addresses. 0000ல இருந்து உங்களுக்கு கடைசியா எவ்வளோ அட்ரஸ் இருக்கோ அந்த எல்லா அட்ரஸஸோட லிஸ்ட்டுக்கு பேர் தான் அட்ரஸ் ஸ்பேஸ். ஓகே, இது வந்து டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ். இத்தனை பைட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கிலோ பைட்னு சொல்லுவோம். இப்போ மீட்டர், கிலோமீட்டர், சென்டிமீட்டர் இருக்குல்ல, அந்த மாதிரி பைட்ஸ்ல இதுதான் இந்த கன்வர்ஷன் டேபிள். இது பாத்துக்கோங்க, இதுல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எதுவும் இல்லை.
ஓகே மெமரிக்கு வந்து இங்க மாதிரி அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸ்ல போனீங்கன்னா டேட்டா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதை வேணா ஸ்டோர் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ இது வந்து எக்ஸாம்பிள்ஸ். ஒரு சரி எக்ஸாம்பிள்ஸ் இப்போ பார்க்கலாமா இல்லையா? சரி எக்ஸாம்பிள்ஸ் நம்ம அப்புறமா பார்க்கலாம். நான் முதல்ல இப்போ தியரி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எக்ஸாம்பிள்ஸ் நீங்க அப்புறம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இஃப் யூ ஹேவ் டவுட்ஸ்னா வி வில் ஹேவ் another கிளாஸ் நாளைக்கோ இல்ல சண்டேவோ, அப்போ வி வில் டூ த சம்ஸ். ஓகே சோ இப்போ இது வரைக்கும் பார்த்தது எல்லாம் கிளியரா? ஓகே இப்போ அடுத்து பார்க்க போறது என்னன்னா மெமரி ஆபரேஷன்ஸ். ஆபரேஷன்ஸ்னா அதுல என்ன டாஸ்க்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணலாம்னு, கரெக்டா? ஸோ மெமரியில வந்து மெயினா ரெண்டு ஆபரேஷன் தான் நீங்க பண்ண முடியும், லோட் அல்லது ஸ்டோர். லோடுனா ஒன்றும் இல்லை, ரீட், அதுல இருக்கிறத லோட் பண்ணி ரீட் பண்றது. ஸ்டோர்னா அதுல போய் ஒரு டேட்டா ஸ்டோர் பண்றது, விச் இஸ் பேசிக்கலி ரைட். ஸோ ரீட் அண்ட் ரைட் ஆபரேஷன்ஸ் தான் பண்ண முடியும். ஓகேவா? சரி ஸோ வி வில் நவ் மூவ் ஆன். அசைன்மெண்ட் பிகின் அண்ட் லிட்டில் இந்தியனுக்கு பிக்சர் இருக்கா? ஓகே ஸோ இப்போ வந்து பிக் இண்டியன் லிட்டில் இண்டியன் சொல்லி கொடுத்தாங்களா உங்களுக்கு கிளாஸ்ல? ஞாபகம் இருக்கா? தெரியலையா? சரி ஓகே, நான் ரொம்ப டீட்டெயிலா போகல இதுல, ஏன்னா இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அது பட் இப்போ என்னன்னா, இப்போ உங்கள்ட்ட 01234567 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு. ஓகேவா? 8 டிஜிட் நம்பர். அத வந்து நம்ம வந்து இப்போ 4 மெமரி லொகேஷனா பிரிச்சு ஸ்டோர் பண்றோம்னு வச்சுக்கோயேன். அதை ஸ்டோர் பண்றதுக்கே ரெண்டு விதம் இருக்கு. 01234567 இப்படி ஸ்டோர் பண்ணலாம். இல்ல இங்க இருந்து இந்த பக்கம் 01234567 அப்படியும் ஸ்டோர் பண்ணலாம். தேர் ஆர் டூ டிஃபரெண்ட் வேஸ். அதாவது நீங்க எப்படி இப்ப வந்து மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் அட் த லோவஸ்ட் மெமரி அட்ரஸ், அதாவது ஒரே செகண்ட். byte at the lowest memory address, little endian வந்து least significant byte at the lowest memory address, கரெக்டா? so 1 2 3 4 5 6 7 least significant byte கரெக்ட். so இப்போ வந்து 01234567 இதுதான் உங்க நம்பர்னா, இதுலயே வந்து ஸ்டார்டிங்ல இருக்க டிஜிட்ஸ இருக்கிறதுல சின்ன மெமரி அட்ரஸ்ல ஸ்டோர் பண்ணீங்கன்னா அதுக்கு பேரு பிக் இண்டியன். கடைசியில இருக்கிற டிஜிட்ஸ சின்ன மெமரி அட்ரஸ்ல ஸ்டோர் பண்ணா அதுக்கு பேரு லிட்டில் இண்டியன். ஓகேவா? மறுபடியும் சொல்றேன். 01234567 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை வந்து ரெண்டு ரெண்டு பிட்டா ரெண்டு டிஜிட்டா பிரிச்சா 4 குரூப்ஸ் வரும். அந்த 4 குரூப்ஸ் 100 101 102 103 அப்படின்ற 4 மெமரி லொகேஷன்ல போட போறோம். ஸ்டார்டிங்ல இருக்க டிஜிட்ஸ ஸ்மாலஸ்ட் மெமரி லொகேஷன்ல போட்டா அது பிக் இண்டியன். கடைசியில இருக்க டிஜிட்ஸ ஸ்மாலஸ்ட் மெமரி லொகேஷன்ல போட்டா அது லிட்டில் இண்டியன். இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ், இது ஏன் இம்பார்ட்டன்ட்னு கேட்டீங்கன்னா, இப்போ சப்போசிங் உங்களோட இந்த 100ன்ற லொகேஷன்ல இருக்க டேட்டா வந்து ஃபார் ஏதோ ஒரு ரீசன்னால எரேஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோயேன். இந்த லிட்டில் இண்டியன் நோட்டேஷன்ல பாத்தீங்கன்னா கடைசி ரெண்டு டிஜிட் 67 மட்டும்தான் டிலீட் ஆயிருக்கு. ஸோ 012345 அப்படி இருக்கும் நம்ம நம்பர். ஸோ ஒரு மேக்சிமம் ஒரு 60 யூனிட்ல தான் ஏதோ சேஞ்ச் ஆர் ஏதோ லாஸ் ஆயிருக்கு. இங்க அதுவே இந்த 100th பொசிஷன்ல இருக்கிற டேட்டா டிலீட் ஆயிடுச்சுன்னா -234567. ஸோ 1,00,000 ரேஞ்ச்ல டேட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ டேட்டா ரொம்ப சேஞ்ச் ஆயிடும். ஸோ தேர் ஆர் டிஃபரெண்ட் வேஸ் ஆஃப் ஸ்டோரிங் டிபெண்டிங் ஆன் யுவர் நெசசிட்டி அண்ட் ஆல் ஆஃப் தட். புரியுதா இல்ல ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சா? லாஸ்டா ரெண்டு இது சொன்னீங்களா டேஷ், அது என்ன தெரியல. சரி அதை விட்டு லிட்டில் இண்டியன் பிக் இண்டியனா என்னன்னு புரிஞ்சிச்சா? எஸ் எல்லாருக்கும்? ஆர் டு யூ வாண்ட் மீ டு ரிப்பீட் பண்ணனும்னா பண்றேன், பிரச்சனையே இல்ல. ரிப்பீட் பண்ணுங்கக்கா. ஒரே செகண்ட். இது ஓகே. இப்போ ஒரு blank பேஜ் தெரியுதா ஸ்கிரீன்ல ஷேர் பண்றது? தெரியுதுக்கா. மை காட், கர்சர் எங்க போச்சு? ஏன் வேலை செய்யல? ஒரே செகண்ட். வேலை செய்யுது.
ஓகே. ஸோ இப்போ உங்க நம்பர் வந்து 01234567 இதுதான் என்னோட நம்பர். ஓகேவா? ஸோ இட் இஸ் 12,34,567. ஸோ இதை வந்து நான் வந்து 100, 101, 102, 103 அப்படின்ற 4 மெமரி லொகேஷன்ல சேவ் பண்ணணும். சப்போஸிங் நான் வந்து 01234567 இப்படி சேவ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பேரு பிக் இண்டியன். அதுவே வந்து இப்படி இங்க 01 ரிவர்ஸ்ல பண்ணிட்டு வந்தனா இது வந்து லிட்டில் இண்டியன். ஓகேவா? சோ இது பிக் இண்டியன் என்னன்றது இப்ப எல்லாருக்கும் கிளியரா? இப்போ இதுக்கு என்ன வித்தியாசம்னா ஒரு ஏன் இந்த டெக்னிக் இருக்குன்னா, சப்போஸ் இந்த 100ன்ற இடத்துல இருக்கிற நம்பர் வந்து ஏதோ ரீசன்னால டிலீட் ஆகி 00 ஆயிடுது. போன் கம்ப்யூட்டர்ல ஏதோ வைரஸோ என்னவோன்னு வச்சுக்கோங்களேன். சோ இப்ப வந்து லிட்டில் இண்டியன்ல உங்க நம்பரை படிச்சீங்கன்னா இங்க இருந்து படிக்க ஆரம்பிப்பீங்க. சோ என்ன வரும்? 01234500. கரெக்டா? ஆமாக்கா. சோ இதுக்கும் எவ்வளவு வித்தியாசம்? 67 தான் வித்தியாசம். அதுவே பிக் இண்டியன்ல நம்ம இங்க இருந்து ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சதுனால இங்க இருந்து படிக்க ஆரம்பிப்போம். இப்ப பாரு 00234567. இப்ப இதுக்கும் எவ்வளவு வித்தியாசம்? 10 லட்சம் வித்தியாசம். கரெக்டா? 10 லட்சம் 12 லட்சம் சம்திங். சோ டேட்டா எவ்வளவு சேஞ்ச் ஆகுது பாருங்க. நீங்க எந்த டிஜிட்ட போடுறீங்கன்றத பொறுத்து டேட்டால எவ்வளவு பெரிய சேஞ்ச் நடக்குது. கரெக்டா? புரியுதா? அதுதான் பிக் இண்டியனுக்கும் லிட்டில் இண்டியனுக்கும் இருக்க வித்தியாசம். ஓகே, சரி. மறுபடியும் பிபிடி தெரியுதா? தெரியுதுக்கா. பேசிக் ஆபரேஷன்ஸ் ஓகே, இதெல்லாம் கதை தான். சோ இப்போ வந்து ஆட் ஓகே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல சொன்னேன்ல, டேட்டா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தோம்ல, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். இப்போ நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுதும் போது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல எழுதுவோம். சில எழுதுவோம், பைத்தான்ல எழுதுவோம், ஜாவால எழுதுவோம், C++ல எழுதுவோம். அது போயிட்டு கன்வெர்ட் ஆகி கம்ப்யூட்டருக்கு புரியுற லாங்குவேஜ்க்கு மாறும். சரியா? கம்ப்யூட்டருக்கு வந்து இந்த இடத்துல இருந்து டேட்டா எடு, அதை இது பண்ணு அப்படின்னு அதோட அட்ரஸஸ் அந்த இதுல சொன்னாதான் புரியும். நம்ம எக்ஸ் ஒய் எல்லாம் கம்ப்யூட்டருக்கு புரியாது. கரெக்டா? கரெக்டா இல்லையா? கரெக்ட்டுக்கா. சோ அந்த கன்வர்ஷன் வந்து கம்பைலர், இன்டர்பிரேட்டர் அப்படின்னு சில விஷயங்கள் பண்ணோம். அதை பத்தி நம்ம வந்து ஹையர் செமிஸ்டர்ல படிப்போம். இப்ப அந்த நமக்கு புரியுற லாங்குவேஜா கம்ப்யூட்டர் லாங்குவேஜா மாத்தினதுக்கு அப்புறம் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்க்க இந்த மாதிரிதான் இருக்கும். இதுவுமே ஒரு இன்டர்மீடியட் ஃபார்ம் தான். இதுல இருந்தா இன்னும் கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் நடக்கும். பட் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்ம இந்த இது பார்ப்போம். ஆட் R0 லொகேஷன் A அப்படின்னா என்னன்னா, R0ன்றது கம்ப்யூட்டர் மெமரியில இருக்க ஒரு இடம், LOCAன்றது இன்னொரு இடம். இந்த ரெண்டுல இருக்க வேல்யூஸையும் எடுத்து ஆட் பண்ணி மறுபடியும் R0ல வை அப்படின்னு அர்த்தம். லோட் R2 LOC அப்படின்னா இது அகைன் R2ன்றது ஒரு லொகேஷன், LOC அப்படின்றது மெமரியில இருக்க இன்னொரு இடம். LOCல இருக்கிற டேட்டாவை லோட் பண்ணி, அதாவது ரீட் பண்ணி R2ல ஸ்டோர் பண்ணு. இங்க இருக்கிறத தூக்கி இங்க போடணும். அதுதான் பேசிக்கலி. சோ இதுல என்னன்னா R2 R3 எடுத்து ஆட் பண்ணி R4ல போடு, LOCல இருக்கிறத எடுத்து R4ல போடு, அந்த மாதிரி. புரியுதா? எக்ஸாம்பிள்ஸ் தான். கிளியரா? ஓகே. இப்போ வந்து இந்த கதையா, இந்த கதை வந்து ஓகே முடிச்சிட்டாங்களா? சரி, இது வந்து டக்குன்னு பாத்துக்கிறேன். ரெஜிஸ்டர்ல வந்து handle the data transfer. ஓகே, instruction currently being executed. program counterல வந்து next இருக்கும், general purpose registers இருக்கும். ஸோ இப்போ என்ன நடக்கும்னா, அது வந்து எங்க இருக்க காட்டும். இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர் வந்து கரண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும். ஸோ அதை எடுத்து சியூ காணிக்குமா, சியூ வந்து டேட்டா அட்ரஸ் இங்க போட்டு எடுத்துட்டு வந்து மறுபடியும் சியூ கூட அது ஏபிக்கு அனுப்பும். அதுக்கப்புறம் இந்த ரெஜிஸ்டர் கரெக்டா? ஓகே. ஓகே. சோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். கண்டிப்பா இதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் வரும். அண்ட் கொஸ்டின் வரும்ன்றதை தாண்டி இது தெரியறது இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சோ
கவனிங்க. ஓகேப்பா. சோ இந்த டயகிராம்ல என்ன பாக்குறோம்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு பாக்குறோம். இப்ப நான் சொன்னேன் அந்த பஸ்ஸஸ் இருக்கும்போது அந்த பஸ் வச்சு எக்ஸாக்டா என்ன நடக்குதுன்னு வரும் நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுதான் இது. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க கம்ப்யூட்டர்ல உங்க இன்புட் அவுட்புட் இருக்கு, மெமரி இருக்கு, இதுதான் சிபியூ. இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் தான் சிபியூ. சிபியூக்குள்ள எம்ஏஆர், எம்டிஆர், பிசி, ஐஆர், ரெஜிஸ்டர்ஸ், கண்ட்ரோல் யூனிட், ஏஎல்யூ இதெல்லாம் இருக்கு. எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற வயர்ஸுக்கு பேரு பஸ்ஸஸ். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கரெக்டா? இந்த ஒவ்வொன்றத்தோட மீனிங் என்னன்னு நான் சொல்றேன். சோ இதுதான் ஓவரால் ஸ்ட்ரக்சர். இது கிளியரா? கிளியர்க்கா. ஓகே. இந்த இப்ப நான் சொல்ற செக்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா கவனிச்சு கேளுங்க. செகண்ட்லி முடிஞ்சா இப்ப நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஆர் நான் அந்த ரெக்கார்டிங் எப்படியும் ஷேர் பண்ணுவேன்ல, அப்ப மறுபடியும் பார்த்து மேக் நோட்ஸ். ஏன்னா இது புரியணும். ஓகேவா? சோ இப்ப முதல்ல வந்து உங்க ப்ரோக்ராம் உங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் மெமரியில ஸ்டோர் ஆயிருக்கும். கரெக்டா? அதுல இருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா லோட் ஆகி உங்க இது சிபியூக்கு வரும். ஒரே செகண்ட். கரண்ட்லி பீயிங் எக்ஸிக்யூட்டட். கரெக்டா? சோ உங்க பஸ் வந்து முதல் இன்ஸ்ட்ரக்ஷனை மெமரியில இருந்து எடுத்துட்டு வந்து உங்க இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டருக்கு கொடுக்கும், ஐஆருக்கு. ஓகேவா? அதாவது அந்த இன்ஸ்ட்ரக்ஷனோட அட்ரஸ் வந்து ஐஆர்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ். ஃபர்ஸ்ட் அந்த எப்படி அது தானாவே போய் எடுத்துருமா? அதுக்கும் தனியா இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா? இப்போ இன்ஸ்ட்ரக்ஷனை அதுவே போய் எடுத்துட்டு வந்துருமா? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ப்ரோக்ராம் வந்த உடனே. ஓகே ஓகே குட் क्वेश्चन. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஒரு கோட் எழுதுவோம்ல. இப்போ சில ஒரு கோட் எழுதுறோம்னு வெச்சுக்கோயேன். அது வந்து சில இருந்து லோ லெவல் லாங்குவேஜ்க்கு சேஞ்ச் ஆகும். அதுதான் உங்க கம்பைலர். அந்த நீங்க ஜிசிசி சம்திங் பண்ணுவீங்கல்ல சி எழுதும்போது, ஜிசிசி G++ ஏதோ அது வந்து அந்த வேலையை தான் செய்யுது. நம்ம லாங்குவேஜ்ல இருந்து அந்த லாங்குவேஜ்க்கு மாத்துறது. மாத்தி அது மெமரியில கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வைக்கும். சோ நீங்க இப்போ .a.out கொடுக்கும்போது அது என்ன சொல்லணும்னா இந்த இடத்துல இருக்க ப்ரோக்ராம ரன் பண்ணணும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போகும். சோ அது அந்த ஃபர்ஸ்ட் மெமரி லொகேஷனுக்கு போன்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் யூனிட் ஒரு சிக்னல் கொடுக்கும். நீங்க .a.out கொடுக்கும்போது a.out வந்து சிக்கு சொல்றேன். இப்ப பைத்தன்னா நீங்க பைத்தனுக்கு என்ன ரன் பண்றதோ என்னவோ அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொல்லும்போது கண்ட்ரோல் யூனிட் வந்து அந்த ஃபர்ஸ்ட் மெமரி லொகேஷனுக்கு போ அப்படின்னு ஒரு சிக்னல் கொடுக்கும். சோ பஸ் வந்து அங்க போயிட்டு அந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனோட அட்ரஸ் வந்து ஐஆர்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனோட அட்ரஸ் வந்து ப்ரோக்ராம் கவுண்டர்ல ஸ்டோர் ஆயிருக்கும். இந்த ஐஆர் பிசி அப்படின்றது மெமரி லொகேஷன்ஸ் தான். சிபியூல இருக்கு, மெமரியில இல்ல, பாத்துக்கோங்க. மெயினா உங்க டேட்டாலாம் மெமரியில தான் ஸ்டோர் ஆகும். பட் ப்ராசஸிங்க்கு இமீடியட்டா யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் டேட்டா ஸ்டோரேஜ் லொகேஷன்ஸ் சிபியூல இருக்கும். அதுக்கு பேரு ரெஜிஸ்டர்ஸ். அதுதான் இது எல்லாமே. இந்த எம்ஏஆர், எம்டிஆர், பிசி, ஐஆர் இது எல்லாமே ரெஜிஸ்டர்ஸ் தான். சோ இப்ப ஐஆர்ன்ற ரெஜிஸ்டர்ல இப்ப பாக்குற இன்ஸ்ட்ரக்ஷனோட அட்ரஸ் ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த ப்ரோக்ராம் கவுண்டர் வந்து அப்ப ப்ரோக்ராமோட நெக்ஸ்ட் ரெண்டாவது உள்ள அட்ரஸ் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன பாயிண்ட் பண்ணுது. அடுத்து பார்க்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷனோட அட்ரஸ் ஸ்டோர் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன நெக்ஸ்ட் அட்ரஸ் தான் பாயிண்ட் பண்ணுது. எப்பவுமே நெக்ஸ்ட் அட்ரஸ் தான் பாயிண்ட் பண்ணும். ஆமா. ஓகேவா? சோ இப்போ வந்து பிசில நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனோட அட்ரஸ் ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கண்ட்ரோல் யூனிட் என்ன சொல்லும்னா இந்த இதுல இருக்கிற அட்ரஸ் எடுத்து இந்த பஸ் கிட்ட கொடுத்து இந்த அட்ரஸுக்கு போய் அங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குன்னு எடுத்துட்டு வா அப்படின்னு கண்ட்ரோல் யூனிட் சொல்லும். இன்ஸ்ட்ரக்ஷனோ டேட்டாவோ அங்க என்ன இருக்குன்னு. மறுபடியும் பஸ் வந்து அங்க போயிட்டு அங்க இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் டேட்டா வாட் எவர் எடுத்துட்டு வரும். அது எடுத்துட்டு வர அட்ரஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது எம்ஏஆர்ல வச்சுக்கும். டேட்டா எடுத்துட்டு வந்துச்சுன்னா எம்டிஆர்ல வச்சுக்கும். சோ இப்போ கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணும்னா இப்போ டேட்டா வந்துச்சுன்னா அந்த டேட்டாவை எடுத்து இந்த ரெஜிஸ்டர்ல போடும். வேற ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சுன்னா ஆட் பண்ணு, ரைட் பண்ணு, அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு சிக்னல் அனுப்பும் ஏஎல்யூக்கு. இப்போ அடிஷன் பண்ணு அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்க டேட்டா இருக்கும் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இங்க கண்ட்ரோல் யூனிட்க்கு வரும். கரெக்டா? சோ முதல்ல இந்த டேட்டாவை தூக்கி இந்த ரெஜிஸ்டர்ல போடும். அப்புறம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்து ஏஎல்யூக்கு அனுப்பும். ஆட் R0 R1 நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம்ல, அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனை ஏஎல்யூக்கு அனுப்பும். ஏஎல்யூவும் அந்த அடிஷனோ இல்ல என்ன ஆபரேஷனோ அதை பண்ணிட்டு அவுட்புட் எடுத்து மறுபடியும் இந்த ரெஜிஸ்டர்ல எழுதும். இப்போ கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணும்னா மறுபடியும் இந்த ரெஜிஸ்டர்ல இருக்கிற அவுட்புட் எடுத்து எம்டிஆர்ல போட்டுரும்.
எந்த அட்ரஸ்ல அந்த அவுட்புட்டை எழுதணுமோ அந்த அட்ரஸை தூக்கி எம்ஏஆர்ல போட்டு மறுபடியும் ஒரு சிக்னல் அனுப்பும். ஸோ இந்த எம்ஏஆர்ல இருக்க அட்ரஸ் வந்து அட்ரஸ் பஸ் வழியா மெமரிக்கு போகும். எம்டிஆர்ல இருக்க டேட்டா வந்து டேட்டா பஸ் வழியா மெமரிக்கு போகும். கண்ட்ரோல் யூனிட் வந்து ரைட் பண்ணு அப்படின்னு ஒரு சிக்னல் கொடுத்துருக்கோம். அந்த சிக்னல் வந்து கண்ட்ரோல் பஸ் வழியா மெமரிக்கு போகும். இங்க போய் ரைட் ஆப்ரேஷன் நடக்கும். இப்படிதான் ஒர்க் ஆகும். இப்போ நான் ஒரு சாம்பிள் ஒரு 2 இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்து இந்த ஃபுல் எக்ஸிகியூஷனை நான் வரைஞ்சி காட்டுறேன். மேபி கொஞ்சம் கிளியரா புரியும். அதுக்கப்புறமா ஏதாவது டவுட்ஸ் இருந்தா யூ கேன் ஆஸ்க் மீ. ஓகேவா? ஓகேப்பா. ஒரே செகண்ட். இது வந்து கொஞ்சம் கீழே இருக்கும். இங்க இருக்கு. இப்போ வந்து இதை இங்க வந்து ஷேர் ஸ்கிரீன் விண்டோ இது. ஸோ என்னோட டாக்குமெண்ட் தெரியுது இல்ல? தெரியுதுக்கா. ஓகே. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் இருக்கட்டும். ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 100ல ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் 101ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 100ல என்ன இருக்குதுன்னா ஆட் 106. அடுத்தது 105 is equal to நம்பர் 10. இதுதான் உங்க இன்ஸ்ட்ரக்ஷன். இது ரெண்டும் உங்க டேட்டா. கரெக்டா? இந்த 105 106ன்றது மெமரி லொகேஷன். ஓகேவா? கிளியரா? கிளியர்க்கா. ஸோ இப்போ நான் ./a.out என்னவோ கொடுத்த உடனே என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர்ல முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனோட அட்ரஸ் இருக்கும். அதாவது 100. ப்ரோக்ராம் கவுண்டர்ல வந்து அடுத்த நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ 101. இப்போ வந்து இந்த 100 கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணோம்னா இந்த 100 இடத்துல என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு ரீட் பண்ணணும். கரெக்டா? ஸோ எம்ஏஆர் கிட்ட போய் 100ன்னு ஒரு சிக்னல் கொடுக்கும். ரீட் பண்ணு அப்படின்னு சொல்லும். ஸோ இந்த அட்ரஸ் வந்து அட்ரஸ் பஸ் வழியா மெமரிக்கு போகும். இந்த ரீட் அப்படின்ற சிக்னல் கண்ட்ரோல் பஸ் வழியா மெமரிக்கு போகும். ஸோ மெமரியில வந்து 100 அப்படின்ற இடத்துல என்ன இருக்கு? இந்த கதை இருக்கு. ஸோ இந்த கதை அப்படியே வந்து ஒரே செகண்ட். இந்த கதை மெமரியில இருக்கா? ஆட் திஸ் தட் அப்படின்னு அது மெமரியில இருந்து எழுந்து வந்து இங்க கண்ட்ரோல் யூனிட்க்கு வரும். ஸோ கண்ட்ரோல் யூனிட் வந்து இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தாச்சு. ஸோ இதை வந்து ஒரு ரெஜிஸ்டர்ல வச்சுக்கோ. இப்போ R0ல வச்சிருக்குன்னு வச்சுக்கோயேன். இப்போ அடுத்தது வந்து அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போகணும். இப்போ அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்னால இந்த 100 வந்து 101 ஆயிடும். இந்த 101 102 ஆயிடும். எப்பவுமே இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர் வந்து இப்ப பார்த்துட்டு இருக்க இன்ஸ்ட்ரக்ஷனோட இதுவை காட்டும். ப்ரோக்ராம் கவுண்டர் வந்து அடுத்து பார்க்க வேண்டியதோட காட்டும். இப்போ மறுபடியும் இந்த எம்ஏஆர் இதுல என்ன இருக்குன்னு ரீட் பண்ணணும் இல்லையா? ஸோ எம்ஏஆருக்கு 101 கொடுக்கும். இங்க ரீடு. மறுபடியும் அந்த சிக்னல்ஸ் இங்க போவோம். இங்க அந்த 105ன்ற லொகேஷனை தேடி 105ன்ற லொகேஷன்ல நம்மகிட்ட 10ங்கிற வேல்யூ இருக்கு. ஸோ அந்த 10 அப்படின்ற வேல்யூ எடுத்துட்டு வந்து இங்க ஒரு ரெஜிஸ்டர்ல போட்டுரும். அப்புறம் இது 102 ஆகும். இது 103 ஆகும். இப்போ 102க்கு ஒரு ரீட் சிக்னல் போகும். 102ல என்ன இருக்கு? 106 அப்படின்ற லொகேஷனுக்கு போகணும். அங்க போய் அந்த 15 அப்படின்ற டேட்டாவை எடுத்துட்டு வந்து இன்னொரு ரெஜிஸ்டர்ல போட்டுரும். இப்போ இதெல்லாம் முடிஞ்ச உடனே என்ன நடக்குதுன்னா கண்ட்ரோல் யூனிட்க்கு வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? ஆட் பண்ணணும். கரெக்டா? ஸோ இப்போ வந்து ஆட்ன்ற சிக்னலை இங்க கொடுக்கும். இப்போ சப்போஸிங் இங்க 10 இங்க 10 இங்க 15 R2ல இருக்குன்னு வச்சுக்கோயேன். டேட்டா வந்து R1 R2 அப்படின்னு இங்க சிக்னல் கொடுப்போம் ALU கிட்ட. ALU என்ன பண்ணும்? R1 R2ல இருக்கிற டேட்டாவை எடுத்துட்டு வரும். 10 இருக்கு, 15 இருக்கு. ஆட் பண்ணா 25 வருது. ஸோ இப்போ அந்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட 103ல என்ன எழுதிருக்குன்னா ரைட் ரிசல்ட் to R5 அப்படின்னு எழுதிருக்குன்னு வச்சுக்கோயேன். இப்ப இந்த கண்ட்ரோல் யூனிட்ல மறுபடியும் இங்க வந்து 103 வரும், இங்க 104 இது அந்த சிக்னல் போய் இங்க வந்து இப்ப அது ரைட் டு R5 அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ இந்த கண்ட்ரோல் யூனிட் வந்து இந்த ரைட் இன்ஸ்ட்ரக்ஷனையும் R5யும் கொடுக்கும். ஸோ ALU என்ன பண்ணோம்னா அது எழுதியிருந்த அவுட்புட்டை எடுத்துட்டு போய் R5 எங்க இருக்கோ அந்த R5ல எழுதிரும்.
அடுத்தது வந்து இப்போ சப்போஸிங் ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன், அப்புறம் டவுட்ஸ் கேளுங்க. இங்க வந்து அந்த ரிசல்ட் R5 இருந்து 108ல ஸ்டோர் பண்ணணும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சுன்னா, மறுபடியும் இப்போ இது என்ன பண்ணோம்னா MARக்கு 108 கொடுக்கும், MDRக்கு இந்த R5ல இருக்க ரிசல்ட் 25 கொடுக்கும். இங்க ஒரு ரைட் கமாண்ட் கொடுப்போம். ஸோ MARல இருந்து இந்த அட்ரஸ் பஸ் வந்து மெமரியில போய் 108 இடத்த கண்டுபிடிக்கும். டேட்டா பஸ் வந்து 25 எடுத்துட்டு போவோம். ரைட் கமாண்டை பார்த்தோன்னா இந்த 25 அங்க எழுதிரும். ஸோ இந்த வேலை முடிஞ்சோடனே ஃபினிஷ்டுன்னு இங்க ஒரு சிக்னல் வரும். அப்புறம் மறுபடியும் இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர் அடுத்த 104ல இருந்து 105ன்னு போவோம். இது 104 ஆகும். அந்த கதை அப்படியே கண்டினியூ ஆகும். ஓரளவுக்கு புரியுதா? ஆக்கா புரியுது. யாருக்கா ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இதுல? ஸோ மெயினா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர் வந்து இப்போ நடக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனோட அட்ரஸ் ஸ்டோர் பண்ணும். ப்ரோக்ராம் கவுண்டர் வந்து அடுத்து பார்க்க வேண்டியதோட இன்ஸ்ட்ரக்ஷன். MAR MDR வந்து இது அட்ரஸ் ஸ்டோர் பண்ணும், இது டேட்டா ஸ்டோர் பண்ணும். அந்த அட்ரஸையும் டேட்டாவையும் வச்சு மெமரியில இருந்து போய் எடுத்துட்டு வர்றது, ஆர் இங்கேருந்து எடுத்துட்டு போய் மெமரியில விடுறது, அந்த வேலை தான் இது பார்க்கும். ALU வந்து உங்க மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அதெல்லாம் பண்றது. கண்ட்ரோல் யூனிட் தான் வந்து இதை எடுத்து இங்க எழுது, இதை ஆட் பண்ணு, இதை இங்க வெயி, இங்க இருந்து ரீட் பண்ணு, ரைட் பண்ணு, எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுக்கறது கண்ட்ரோல் யூனிட். அந்த டெம்பரரியா மெமரியில இருந்து எடுத்துட்டு வர டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறது ரெஜிஸ்டர்ஸ்ல. ஸோ தட் ALU வந்து ரெஜிஸ்டர்ல இருந்து எடுத்து குவிக்கா கால்குலேஷன் பண்ணிடும். ஸோ இதுதான் நம்ம ஸ்டோரி. இது புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஆக்கா புரிஞ்சு. ஓகே. எங்காவது ஓகே, ஸ்டாப் ஷேரிங். Come back to this share screen window or tab representation options. Okay, PPT தெரியுதா மறுபடியும்? ஓகே, ஸோ அங்க கொடுத்துருக்க கதை தான் இங்க எல்லாம் எழுதியிருக்கு. இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெட்ச் அதே தான் இதெல்லாம். ஸோ இது உங்களுக்கு உங்க ஓன் வேர்ட்ஸ்ல எழுத தெரிஞ்சா கூட போதும். ஸோ லாங்கஸ் நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கணும். ஓகேவா? இப்போ இன்டரப்ட் வந்து மறுபடியும் எங்கேயா வரும்னு நினைக்கிறேன். நான் ஒரே செகண்ட் இங்கே வரும்னா நான் அங்க வரும்போது எடுக்கிறேன். நான் இப்போ இன்டரப்ட் எடுத்து இதெல்லாம் இருக்கா? ஓகே, இன்டரப்ட் இல்லையா? இன்டரப்ட் இல்ல போல. சரி, 41. சரி, ஓகே. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெட்ச் தான் நான் இப்போ எடுத்தது. ஸோ இன்டரப்ட்னா என்னதுன்னா, சிம்பிளா சொல்றேன்னா, தமிழ்ல இன்டரப்ட்னா என்னது, ஒரு லைக் நார்மல் இங்கிலீஷ் வேர்ட் இன்டரப்டோட மீனிங் என்னன்னா, நடுவுல ஒரு தடங்கல், ஒரு குறுக்க சம்திங் எல்ஸ் இஸ் ஹேப்பனிங். கரெக்டா? அதேதான் இங்கேயும். ஸோ நம்ம ஒரு ப்ரோக்ராம் இப்போ நம்ம போன ஸ்லைட்ல பார்த்த அந்த ஃபுல் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போது அதுக்கு நடுவுல அர்ஜென்ட்டா இன்னொரு ஒரு ரிக்வெஸ்ட் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் இன்டரப்ட். இப்போ நீங்க லேப்டாப்ல மூவி பார்த்துட்டு இருப்பீங்க, திடீர்னு பேட்டரி லோ, ப்ளீஸ் சார்ஜ் யுவர் கம்ப்யூட்டர் அப்படின்னு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். நீங்க அந்த பேட்டரி லோ ஒரு ஓகே கிளிக் பண்ற வரைக்கும் உங்களால மறுபடியும் உங்க மூவி இதுக்கு போக முடியாது. கரெக்டா? ஸோ அது தட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்டரப்ட். ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆயிட்டு இருக்கு, நடுவுல இன்னொரு ப்ரோக்ராம் வருது, இது வந்து முதல் ப்ரோக்ராமை விட ரொம்ப அர்ஜென்ட். அதனால இத நீங்க ஸோ அப்ப என்ன நடக்கும்னா, உங்க ப்ரீவியஸ் ப்ரோக்ராமோட எந்த அட்ரஸ் இப்போ எக்ஸிக்யூட் ஆயிருக்குன்றது IRல இருக்கும்ல, இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர்ல, அதை எடுத்து அப்படியே ஒரு மெமரியில சேவ் பண்ணிட்டு அந்த டேட்டாவெல்லாம் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக இந்த அர்ஜென்ட் ப்ரோக்ராமோட டேட்டா வந்து உங்களோட இதுல வந்துடும். இந்த IRோட இதுவை எடுத்து இங்க ரெஜிஸ்டர்ல எங்கேயா சேவ் பண்ணிடும், நான் இருக்கிற வேலையை முடிச்சுட்டு இதுக்கு வரேன்ட்டு. இப்போ இந்த புதுசா அந்த ப்ரோக்ராமோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த IRக்கு வந்து இந்த புதுசா அந்த ப்ரோக்ராம்க்கு இந்த எல்லா ப்ராசஸும் நடந்து முடிஞ்சதும் அந்த ப்ரோக்ராமை முடிச்சு தள்ளிட்டு மறுபடியும் நான் எங்க விட்டுருந்தேனோ அந்த இடத்த எடுத்து IRல போட்டு மறுபடியும் அந்த கதை கண்டினியூ ஆகும். அதுக்கு பேரு தான் இன்டரப்ட் ஹேண்ட்லிங். ஓகேவா? ஓகேக்கா. மூவிங் ஆன். இன்ஸ்ட்ரக்ஷன் சீக்வென்சிங். ஓகே, இன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன நான் சொல்லிட்டேன். இன்ஸ்ட்ரக்ஷன் செட்னா குரூப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இன்ஸ்ட்ரக்ஷன் சீக்வென்சிங்னா எந்த ஆர்டர்ல நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றது தான். ரெஜிஸ்டர் டிரான்ஸ்ஃபர் நோட்டேஷன் அப்படின்றது அந்த இப்போ எங்காவது இங்க பார்த்தோம்ல, இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இப்போ நம்ம கோட்னா ஒரு மாதிரி எழுதுவோம், பட் இது கொஞ்சம் வேற ஃபார்மேட்ல இருக்குல்ல, மெமரி லொகேஷன்ஸை வச்சு சொல்றது. அந்த ஃபார்மேட்ல எழுதுனா அதுக்கு பேரு ரெஜிஸ்டர் டிரான்ஸ்ஃபர் நோட்டேஷன். அவ்வளவுதான். ஸோ
மூவ், லோட், ஸ்டோர், புஷ், பாப் இதெல்லாம் வந்து நம்ம இந்த ஃபார்மேட்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுதும் போது யூஸ் பண்ற கமெண்ட்ஸ். மூவ்னா ஒரு இடத்துல இருக்க டேட்டாவை இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றது. எல்டிஏனா லோட், லோட்னா ரீடு. எஸ்டிஏனா ஸ்டோர், ஸ்டோர்னா ரைட்னு அர்த்தம். புஷ் பாப் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல பார்த்தோம்ல ஸ்டாக்ல, அதே மீனிங் தான். ஸோ அதான் அகெயின் நம்ம கோட் எழுதும் போது என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் இங்கேயும் எழுதும். இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட், அடிஷன், மல்டிப்ளிகேஷன் எல்லாமே. இது வந்து நான் சொன்னேன்ல, உங்க கோட் வந்து மெஷினுக்கு புரியுற ஒரு லாங்குவேஜ்க்கு டிரான்ஸ்லேட் ஆகுது. அந்த டிரான்ஸ்லேட்டட் லாங்குவேஜ் தான் இது. ஸோ கோட்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அது எல்லாமே இங்கேயும் இருக்கும். ஷிஃப்ட், லாஜிக்கல் ஆப்ரேஷன், இந்த ஆப்ரேஷன், அந்த ஆப்ரேஷன், அது எல்லாமே இருக்கும் இங்கேயும். சரி, ஆப்ரேஷன் ஃபீல்ட், அட்ரஸ் ஃபீல்ட், மோட் ஃபீல்டா, 0 அட்ரஸ், 1 அட்ரஸ், 2 அட்ரஸ், 3 அட்ரஸ். சரி, இது ஓகே. ஸோ இந்த ஸ்லைட் வந்து நம்ம அப்புறம் பார்க்கலாம். இது ரிலேட்டடா கொஞ்சம் கண்டென்ட் அப்புறமா வரும்போது we will see. இப்போதைக்கு இந்த ரெஜிஸ்டர் டிரான்ஸ்ஃபர் லாங்குவேஜ்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து 0 அட்ரஸ், 1 அட்ரஸ், 2 அட்ரஸ், 3 அட்ரஸ் அப்படின்னு 4 விதமா கிளாசிஃபை பண்ணுவாங்க. அதுதான் இப்ப பார்க்க போறோம். 0 அட்ரஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னா என்ன பண்ணணும் அப்படின்னு மட்டும்தான் சொல்லும். அதை எந்த மெமரி லொகேஷனை வச்சு பண்ணணும்னு சொல்லவே சொல்லாது. ஆட்டோமேட்டிக்கா இட் இஸ் அசியூம்டு ஒரு பர்டிகுலர் மெமரி லொகேஷன் இருக்கும், அக்யூமுலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஜிஸ்டர், அந்த ரெஜிஸ்டர்ல தான் இதை பண்ணணும் அப்படின்னு டிஃபால்ட்டா அசியூம்டு. புஷ் ஏ அப்படின்னு சொன்னா எந்த ஸ்டாக்ல புஷ் பண்ண சொல்றேன் அப்படின்னு நம்ம இங்க சொல்ல மாட்டோம். பட் மெமரியில இந்த மாதிரி 0 அட்ரஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தாலே அதை நீ வந்து இந்த மெமரி லொகேஷன்ல தான் பண்ணணும் அப்படின்னு முதல்ல ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த லொகேஷனுக்கு நடக்கும். ஸோ புஷ் ஆகும், ஆட் ஆகும். ஆடுன்னு சொன்னா அதே ஸ்டாக்ல டாப்ல இருக்க 2 எலிமெண்ட்டை பாப் பண்ணி ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணி மறுபடியும் உள்ள புஷ் பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஸோ ஸ்பெசிஃபிக்கா எந்த லொகேஷன்ல பண்ணணும்னு we do not specify. புரியுதா? கிளியரா இருக்கும்? ஒரு நிமிஷம். ஹலோ, ஜீரோ அட்ரஸ்னா அதுல அட்ரஸே இருக்காதா? ஆமா, அட்ரஸே இருக்காது. பை டிஃபால்ட் ஒன்லி ஸ்டாக் மட்டும் யூஸ் பண்ணி பண்ணுமா? ஸ்டாக்னு இல்ல. அது வந்து உங்க கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் மேனுஃபேக்சர் பண்றவங்க வந்து ஒரு 0 அட்ரஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தாலே அதை இந்த மெமரி லொகேஷன்ல தான் நீ டிஃபால்ட்டா போடணும் அப்படின்னு அந்த மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க. அது ஒரு ஸ்டாக்கா இருக்கலாம், இல்ல நார்மல் மெமரி லொகேஷன்ஸா இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். பட் அட்ரஸ் இல்லாம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தாலே அதுல இருக்க வேலையை இந்த அட்ரஸ்ல வச்சு செய் அப்படின்னு அசியூம்டு, அது இம்ப்ளைடு. அப்ப எல்லா கம்ப்யூட்டர்லயுமே 0 அட்ரஸ், 1 அட்ரஸ், 2 அட்ரஸ், 3 அட்ரஸ் இருக்கும்னாக்கா? மோஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ்ல இருக்கும். ரொம்ப பழைய மாடல்ஸ்ல இட் மைட் நாட் பி தேர். பட் ஸ்டாண்டர்டா இப்ப வர எல்லா கம்ப்யூட்டர்ஸ்லயுமே இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரியான மெமரி லொகேஷன்ஸ் இருக்கும். ஓகே ஓகே, வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இது வரைக்கும்? சரி, 1 அட்ரஸ்னா வந்து ஒரு அட்ரஸ் நம்ம சொல்லுவோம், இன்னொன்னு வந்து ஆட்டோமேட்டிக்கலி அசியூம்டா இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 நம்பர் ஆட் பண்ணணும்னா நம்ம ஆட் இ மட்டும் சொன்னோம்னா, ஒன்னு வந்து நான் இந்த ஆல்ரெடி அசியூம்டா ஒரு லொகேஷன் இருக்கும்னு சொன்னேன்ல, அந்த லொகேஷன் எடுத்துக்கும். இன்னொன்னு வந்து இ அப்படின்னு நம்ம சொல்ற லொகேஷன். ஸோ இந்த 2 லொகேஷன்ஸோட டேட்டாவையும் ஆட் பண்ணி இட் வில் டிஸ்பிளே. இதுதான் 1 அட்ரஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். 2 அட்ரஸ்னா சிம்பிள், 2 ஆப்பரண்ட்ஸோட அட்ரஸும் நம்மளே கொடுத்துருவோம். 3 அட்ரஸ்னா அந்த ரெண்டுத்தோட இது மட்டும் இல்லாம ரிசல்ட் எங்க ஸ்டோர் பண்ணணுமோ அதோட அட்ரஸையும் we give. அதுதான் 3 அட்ரஸ். சோ இதெல்லாம் கிளியரா? ஓகேக்கா. அக்கா இதை வச்சு ப்ரோக்ராம் கேட்பாங்களா? ப்ரோக்ராம் அவர் சொன்னாரு இதை வச்சு கோட் எழுதுன மாதிரி இருக்கு அசம்பிளி. அப்படியா? எங்க பேட்சுக்கு கேட்கல. உங்களுக்கு தெரியலையே. யாரு, வர்மா சாரா? வர்மா சார். தெரியலையே, எனக்கு ஐடியா இல்ல. மேபி நான் இப்போ இருக்கிற செகண்ட் இயர்ஸ்ட கேட்டு பாக்குறேன். ஏன்னா அவங்களுக்கும் இந்த மாதிரிதான் இருந்துச்சு. ஸோ அவங்கள்ட்ட என்ன கேட்டாருன்னு கேட்டு அவங்க கொஸ்டின் பேப்பர் வாங்கி வேணா நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். அவங்க ப்ரோக்ராம் இதுல கோட் எழுதுற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க வர்மா சார். இருக்குன்னு சொன்னாரா? நான் எடுப்பேன் அப்படின்னு. சிம்பிளா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரும். சாட் ஜிபிடில வந்து சிம்பிள் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் எக்ஸ்பிரஷனுக்கு எப்படி ரெஜிஸ்டர் டிரான்ஸ்ஃபர் நோட்டேஷன்ல கோட் எழுதணும்னு கேட்டினாலே இட் வில் கிவ் யூ. ஓகே ஓகேவா? தேர் இஸ் நத்திங் வெரி காம்ப்ளிகேட்டட். அதே நம்ம திங்க் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம்? இப்போ a plus b into c னா டேக் ரீட் a, ரீட் b, add a, b,
ஸ்டோர் ரிசல்ட் இன் ஒரு எஸ் அப்படின்னு வச்சுக்கோ. அப்ப ரீட் சி எஸ் இன்டு சி ஸ்டோர் த ரிசல்ட். அப்படிதான் நம்ம மென்டலி திங்க் பண்ணுவோம். அதே அப்படியே எழுதணும். அதுதான் ரெஜிஸ்டர் ட்ரான்ஸ்ஃபர் நோட்டேஷன். மூவ் பண்ணலாமா? ரெஜிஸ்டர் நடத்திட்டீங்களா நீங்க? ரெஜிஸ்டர்ன்றது இதோ எங்க அந்த டயக்ராம காணுமே. இதோ இதெல்லாம் தான் ரெஜிஸ்டர்ஸ். ரெஜிஸ்டர்ன்றது நீங்க மெமரி டேட்டா ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு லொகேஷன் தான். யூஸ்வலா நம்ம டேட்டா மெமரியில ஸ்டோர் பண்ணுவோம். ஆனா குவிக்கா யூஸ் பண்றதுக்கு சில டேட்டாவை சிபியூல ஸ்டோர் பண்ணிட்டா ஏஎல்யூ வந்து டக்குன்னு எடுத்து அப்படியே பெர்ஃபார்ம் பண்ணிரும். அந்த மாதிரி டைப்ஸ் இருக்குல, ரெஜிஸ்டர்ஸ் டைப்ஸ், அது நடக்குது. அது இன்னும் வரல. அது இதுல ஸ்லைட்ஸ்ல வரும்போது வர அவ்வளவுதான். ஓகே, கம்மிங் 0 அட்ரஸ் 1 அட்ரஸ் அதெல்லாம் தான் பார்த்துட்டோம். இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள். சொல்லுமா. அந்த 0 அட்ரஸ் 1 அட்ரஸ் 2 அட்ரஸ் 3 அட்ரஸ் எப்பக்கா யூஸ் பண்ணுவீங்க? நம்ம டைரக்டா யூஸ் பண்ண மாட்டோம். பட் இப்போ நீ சி ஆர் பைத்தன்ல எழுதுற கோட் வந்து டிரான்ஸ்லேட் ஆகும்னு சொன்னேன்ல. ஆமாக்கா. மெஷின் லாங்குவேஜ்க்கு அந்த லாங்குவேஜ் வந்து இந்த 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 மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சுதான் எழுதிருப்போம். ஸோ உன்னோட மெமரி எப்படி ஆர்கனைஸ் ஆயிருக்குன்றத பொறுத்து அது தேவைப்பட்டா அதை ஒரு 0 அட்ரஸ் இன்ஸ்ட்ரக்ஷனா மாத்தும், தேவைப்பட்டா 1 அட்ரஸா மாத்தும், தேவைப்பட்டா 2 அட்ரஸா மாத்தும், இல்லைன்னா 3 அட்ரஸா மாத்தும். இதுக்கு எதுவும் எஃபிஷியன்ட் அந்த மாதிரி இது இருக்கா? என்னது? இப்ப 0 அட்ரஸ் நம்மளுக்கு 3 அட்ரஸ் தான் எப்பவுமே ஒரு இதுலயே முடிஞ்சிடும். அப்ப நம்ம இது எதுக்கு 0 அட்ரஸ் அப்ப யூஸ் பண்ணே தேவையில்ல, அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? இல்ல அது வந்து மெமரி ரெப்ரசன்டேஷன்ஸ், மெமரியோட ஆர்கிடெக்சர் பொறுத்து. அதாவது நம்ம மெமரியிலேயே சில லொகேஷன்ஸை வந்து ஒரு ஸ்டாக் மாதிரி பிஹேவ் பண்றதுக்கு ப்ரோக்ராம் பண்ணிருப்பாங்க. சில லொகேஷன்ஸை வந்து கியூ மாதிரி நார்மலா பிஹேவ் பண்றதுக்கு ப்ரோக்ராம் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி எல்லா மெமரி லொகேஷனும் ஒரே மாதிரி பிஹேவ் பண்றது கிடையாது. இப்போ சில மெமரி லொகேஷன்ல ஸ்டாக் மாதிரி இருக்கும். இந்த சென்ஸ் நீ 2 வேல்யூ போட்டினா நீ கடைசியா போட்டதை ரீட் பண்ணிட்டு தான் அதுக்கு முன்னாடி போட்டதை ரீட் பண்ண முடியும். ஸ்டாக் மாதிரி லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். சில லொகேஷன்ஸ்ல வந்து நீ 2 போட்டினாலும் உனக்கு எது வேணுமோ நீ அதை ரீட் பண்ணிக்கலாம். ஸோ டிபெண்டிங் ஆன் ஹவு தட் மெமரி லொகேஷன் இஸ் ப்ரோக்ராம்ட் உனக்கு வந்து 0 அட்ரஸ் தேவைப்படுமா 1 அட்ரஸ் தேவைப்படுமா அந்த மாதிரி. அண்ட் ஆல்சோ டிபெண்டிங் ஆன் நம்ம என்ன ப்ரோக்ராம் எழுதுறோம். இப்போ சிம்பிளா இந்த A+B கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ்க்குலாம் வந்து 3 அட்ரஸே சிம்பிளா இருக்க மாதிரி இருக்கும். பட் வென் யூ ரைட் மோர் காம்ப்ளிகேட்டட் ப்ரோக்ராம்ஸ், நீ ஒரு 3 அட்ரஸ் எழுதுனா அந்த ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து 2 ரீட் பண்ணணும், ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ணணும், மறுபடியும் ஒரு ரைட் பண்ணணும், நிறைய வேலை இருக்கு. ஸோ அதை கொஞ்சம் 1 அட்ரஸ் 2 அட்ரஸா ஸ்பிளிட் பண்ணா ஹார்ட்வேர் கொஞ்சம் சிம்பிள் ஆகுற மாதிரி இருக்கும் when you write more complicated programs. ஆனா டைம் வந்து மாறும்ல இல்லையா? டைம் வந்து in terms of clock cycles தான் இல்ல. ஸோ அது வந்து ஜென்ரலி மோர் ஆர் லெஸ் சேம் தான் இருக்கும். அன்லெஸ் ஏதாவது இன்டரப்ட் வந்துச்சுனாலே ஒழிய டைம் மோர் ஆர் லெஸ் சேம் தான் இருக்கும். ஏன்னா அல்டிமேட்லி நீ எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷனா பிரேக் டவுன் பண்ணாலும் 2 ரீட் ஒரு கால்குலேஷன் ஒரு ரைட் தான் இல்லையா? ஸோ டைமிங் சேமா தான் இருக்கும். பட் ஹார்ட்வேர் அந்த லாஜிக் கேட்ஸ் எல்லாம் போடுவோம்ல, அது நம்பர் ஆஃப் கேட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகலாம். ஓகே, மூவ் பண்ணலாமா அடுத்த டாபிக், இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள்க்கு? ஓகே, இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள்னா என்னன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு. ஸோ ஃபெச், டிகோட், ரீட், எக்ஸிக்யூட். ஃபெச்னா மெமரியில இருந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொண்டு வரணும். டிகோட்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்லுதுன்னு படிச்சு புரிஞ்சுக்கணும். ரீட்னா அந்த மெமரி தேவையான மெமரி லொகேஷன்ல இருந்து டேட்டாவை கொண்டு வரது. அப்புறம் எக்ஸிக்யூட்னா அது சொல்றத செய்யறது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க எக்ஸாம்பிள் இல்லையா? சரி, ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. we will go back here. இப்போ நான் வந்து அந்த ஒரு 2 நம்பரை ஆட் பண்ணி அதை இங்க ஸ்டோர் பண்ணுங்கன்னு ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சேன்ல. ஸோ அதுல ஃபெச்னா என்னன்னா மெமரியில இருந்து அந்த மொத்த இன்ஸ்ட்ரக்ஷனையும் தூக்கிட்டு வந்து கண்ட்ரோல்ல போட்டீங்கன்னா அதுக்கு பேரு ஃபெச். அந்த கண்ட்ரோல் யூனிட் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை படிச்சு ஓகே இந்த 2 மெமரி லொகேஷன்ல ஏதோ டேட்டா இருக்கு, அதை எடுக்க சொல்றாங்க, அதை எடுத்து ஆட் பண்ண சொல்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கும். அதுக்கு பேரு டிகோட். ஒரு நிமிஷம். இப்ப ப்ரோக்ராம்ல இருக்கிற மொத்த இன்ஸ்ட்ரக்ஷனும் எடுத்த உடனே கண்ட்ரோல் யூனிட்க்கு வந்துருமா? 1 by 1 தான் வரும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர்ல எது இருக்கோ அது மட்டும் தான் கண்ட்ரோல் யூனிட்க்கு வரும். ஓகே. சோ அது கண்ட்ரோல் யூனிட்க்கு வரது ஃபெச். அத கண்ட்ரோல் யூனிட் படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு பேரு டிகோட். புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தேவையான டேட்டா அந்த 105ல இருக்க நம்பர் 106ல இருக்க நம்பர் எடுத்துட்டு வந்துச்சுல அதுக்கு பேரு ரீடு. அப்புறம் ஆக்சுவலா அந்த அடிஷன் நடந்ததுக்கு பேரு எக்ஸிக்யூட். அதுதான் ஃபெச், டிகோட், எக்ஸிக்யூட், ரைட். ஃபெச், டிகோட், ரீட், எக்ஸிக்யூட். ஓகேவா?
இது கிளியரா? இது வந்து மறுபடியும் அதே தான், அந்த ப்ரோக்ராம் கவுண்டர் அதே கதை தான். ஓகே. ஸோ இது வரைக்கும் கிளியரா? கிளியருக்கா? கிளியர். ஸ்ட்ரெயிட் லைன் சீக்வென்சிங்னா ஒண்ணுமே இல்ல. உங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஒன் ஆஃப்டர் தி அதரா நடக்கும். ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், அப்புறம் ரெண்டாவது, அப்புறம் மூணாவது, அப்புறம் நாலாவது அப்படின்னு. ஸ்ட்ரெயிட் லைன் சீக்வென்சிங் இல்லைன்னா இன்னொரு கேஸ் என்னதுன்னா, லூப் இருந்துச்சுன்னா மறுபடியும் ரிப்பீட் ஆகலாம். இல்ல ஒரு இஃப் எல்ஸ் மாதிரி கண்டிஷன் இருந்துச்சுன்னா ஒரு கண்டிஷனோட ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், இன்னொரு கண்டிஷனோடது எக்ஸிக்யூட் ஆகாது. கரெக்டா? தீஸ் ஆர் த டிஃபரெண்ட் பாசிபிலிட்டிஸ். ஓகேவா? ஓகே. சரி இருங்க, இப்ப என்ன இருக்கு? கண்டிஷன் கோட்ஸ். ஓகே. அட்ரஸிங் மோட்ஸ் வந்து இருக்கு. சரி. மிஷின் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், மைக்ரோ ப்ராசஸர், ஏதாச்சும் எடுக்க முடியுமா? சரி. ஓகே. சரி, இப்போ இந்த ஃபிளாக்ஸ்னா என்னதுன்னா பேசிக்கலி நம்ம இந்த ஆபரேஷன்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். பட் ரிசல்ட்டை தவிர அதை பத்தி கொஞ்சம் அடிஷனல் இன்ஃபர்மேஷனும் கிடைக்கலாம். இல்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 2 2 டிஜிட் நம்பர்ஸ் ஆட் பண்றீங்க. அவுட்புட்டை ஸ்டோர் பண்றதுக்கு நீங்க 2 பிட் தான் கொடுத்துருக்கீங்க. பட் இப்போ அவுட்புட் வந்து 100 வந்துச்சுன்னா 3 டிஜிட் ஆயிடும்ல. சோ அப்போ உங்களால கொடுத்த இடத்துல ஸ்டோர் பண்ண முடியலன்னா நீங்க வந்து எனக்கு பிட்ஸ் ஓவர்ஃப்ளோ ஆகுது, அதிகமா இருக்கு, என்னால ஃபுல்லா ரெப்ரசென்ட் பண்ண முடியல அப்படின்ற அந்த எரர் கண்டிஷனை எப்படியாச்சும் காட்டணும் இல்லையா? அந்த மாதிரி உங்க ரிசல்ட்டை பத்தின அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்றதுக்குன்னே சில ரெஜிஸ்டர்ஸ் இருக்கும் நம்ம சிபியூல. அதெல்லாம் தான் இந்த ஃபிளாக் ரெஜிஸ்டர்ஸ்னு சொல்லுவோம். உங்க ஃபைனல் ரிசல்ட் நெகட்டிவா இருந்துச்சுன்னா அதை ஸ்டோர் பண்றதுக்குன்னு ஒரு ரெஜிஸ்டர் இருக்கும். அதாவது ரெஜிஸ்டர்ல பேசிக்கலி ஒரு டிஜிட், ஒரு 0 இல்லாட்டி 1 இருக்கலாம்ல. சோ இந்த நெகட்டிவ்ன்ற ரெஜிஸ்டர்ல 1 இருந்துச்சுன்னா உன்னோட ஆன்சர் வந்து ஒரு நெகட்டிவ் நம்பர்னு அர்த்தம். 0 இருந்துச்சுன்னா இட் இஸ் அ பாசிட்டிவ் நம்பர். அந்த மாதிரி ஓவர்ஃப்ளோனா அதான், நான் 2 டிஜிட் தான் மெமரி கொடுத்துருக்கேன், ஆனா என்னோட ஆன்சர் வந்து 3 டிஜிட் போகுது. சோ இங்க ஸ்டோர் ஆயிருக்கிறது கம்ப்ளீட் ஆன்சர் கிடையாது அப்படின்னா இந்த பிட்ல 1 போட்டீங்கன்னா ஓவர்ஃப்ளோ ஆயிருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா ஓவர்ஃப்ளோ ஆகல. அதே மாதிரி அடிஷன் பண்ணும்போது கேரி ஓவர் வந்துச்சுன்னா கேரி இருக்கா இல்லையான்னு காட்டுறதுக்கு ஒரு பிட். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்றதுக்கு சில ரெஜிஸ்டர்ஸ் வச்சிருப்போம். அதுக்கு பேர் தான் ஃபிளாக் ஆர் கண்டிஷன் கோட்ஸ். கிளியரா? ஓகே. ஓகே. இப்போ வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் டைப்ஸ் எல்லாம் இருக்கும். அட்ரஸிங் மோட்ஸ்ல வந்து ஓகே. அட்ரஸிங் மோட்ஸ் சரி ட்ரை பண்ணலாம். இது நான் படிச்சு அப்படியே தான் சொல்ல போறேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் யா வி வில் ட்ரை டு கம்ப்ளீட் as much as we can. ஸோ அட்ரஸிங் மோட்ஸ்னா என்னன்னா, இப்போ அந்த ரெஜிஸ்டர் ட்ரான்ஸ்ஃபர் நோட்டேஷன்ல பார்த்தோம்ல, 0 அட்ரஸ், 1 அட்ரஸ், 2 அட்ரஸ், 3 அட்ரஸ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம ரெஜிஸ்டர் ட்ரான்ஸ்ஃபர் நோட்டேஷனோட பேசிக் ஐடியாவே என்னதுன்னா, நம்ம ஆபரண்ட்ஸோட மெமரி லொகேஷனை ஸ்பெசிஃபை பண்றோம். எக்ஸ் ஒய் அந்த மாதிரி வேரியபிள் நேம் யூஸ் பண்ணாம அதோட ரெஜிஸ்டர் நம்பர் ஆர் மெமரி லொகேஷனை ஸ்பெசிஃபை பண்றோம். அதை ஸ்பெசிஃபை பண்றதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. அதெல்லாம் தான் அட்ரஸிங் மோட்ஸ். ஓகேவா? புரியுதா? ஓகே. சோ அதுல இத்தனை டைப்ஸ் இருக்கு. we will see எத்தனை முடியுதோ we will see. இமீடியட் அட்ரஸிங்னா என்ன டேட்டாவோ அந்த டேட்டாவே டைரக்டா கொடுத்துருவோம். எக்ஸ் ஒய்ல வேரியபிள் கொடுக்காம உனக்கு என்ன நம்பர் ஆட் பண்ணுமோ அந்த நம்பரே அப்படியே கொடுத்துருவோம். அதுதான் இமீடியட் அட்ரஸிங். இப்போ இங்க பாத்தீங்கன்னா add 5 அப்படின்னு கொடுத்துருக்கு. அந்த 5 எதோட ஆட் பண்ணணும்னு கொடுக்கல. சோ திஸ் இஸ் a zero address instruction. புரியுதா? அந்த ஜீரோ அட்ரஸ்க்கும் நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு டேட்டாவும் அட்ரஸ் கொடுக்காம டேட்டாவே கொடுத்துட்டா அதுக்கு பேரு இமீடியட் அட்ரஸிங். டைரக்ட் அட்ரஸிங்னா அந்த டேட்டா கொடுக்காம அந்த டேட்டாவோட இது இப்ப ஒரு எக்ஸ்ன்றது வந்து ஒரு வேரியபிள் வந்து 101ன்ற மெமரி லொகேஷன்ல இருக்குன்னா இந்த இடத்துல ஏக்கு பதிலா 101 அப்படின்னு கொடுத்துட்டேன்னா டைரக்டா அந்த 101க்கு போகணும், அங்க இருக்கிற டேட்டாவை எடுக்கணும், இங்க ஆப் கோட்னா பிளஸ்ஸா மைனஸா என்னன்னு இருக்கும் அந்த ஆபரேஷன் எடுத்து பண்ணணும். அவ்வளவுதான். தட் இஸ் டைரக்ட் அட்ரஸிங். ஓகேவா? இன்டைரக்ட் அட்ரஸிங்னா டபுள் பாயிண்டர் மாதிரி. நான் ஒரு அட்ரஸ் கொடுப்பேன், அந்த அட்ரஸ்க்கு போனா அங்க இன்னொரு அட்ரஸ் இருக்கும், அந்த அட்ரஸ்க்கு போனா யூ வில் கெட் யுவர் டேட்டா. சோ 2 வாட்டி சர்ச் பண்ற மாதிரி. தட் இஸ் இன்டைரக்ட் அட்ரஸிங். ஓகேவா? இன்டைரக்ட்னா என்ன? டபுள் பாயிண்டர் மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு அட்ரஸ் கொடுப்போம் இன்ஸ்ட்ரக்ஷன்ல,
அந்த அட்ரஸ்க்கு போனீங்கன்னா அது நான் ஏன்ற அட்ரஸ் கொடுக்குறேன். அங்க போனேன்னா இன்னொரு அட்ரஸ் இஏன்னு இருக்கு. அந்த அட்ரஸ்க்கு போனீங்கன்னா தான் உன்னோட டேட்டா கிடைக்குது. தட் இஸ் இன்டைரக்ட் அட்ரஸிங். ஓகே அடுத்து ரெஜிஸ்டர் டைரக்ட் அட்ரஸிங்னா மறுபடியும் நம்ம நார்மல் டைரக்ட் அட்ரஸிங் மாதிரி தான். ஆனா இங்க வந்து அந்த ரெஜிஸ்டரோட அட்ரஸ் கொடுப்போம். இங்க வந்து இது உங்க மெமரியில இருக்கிற அட்ரஸ். ஓகேவா? அதுவும் இல்ல, நம்ம மெயின் மெமரின்னு ஒண்ணு இருக்கு, அது தனியா இருக்கு. பட் சிபியூல கொஞ்சோண்டு ரெஜிஸ்டர்ஸ் இருக்கு. கரெக்டா? ரெஜிஸ்டர்ல டைரக்டா ஆர் அப்படி இந்த ரெஜிஸ்டரோட அட்ரஸ் கொடுத்துட்டேன். சோ அது இந்த அட்ரஸ்க்கு போய் டேட்டா எடுத்து பண்ணுச்சுன்னா அது ரெஜிஸ்டர் டைரக்ட் அட்ரஸிங். ரெஜிஸ்டர்ல மறுபடியும் நான் இந்த அட்ரஸ் கொடுக்குறேன், அது இங்க போயிட்டு இன்னொரு அட்ரஸ் இருக்கு, அந்த அட்ரஸுக்கு போயிட்டு டேட்டா எடுக்குதுன்னா அது ரெஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங். கிளியரா? எல்லாருக்கும் கிளியரா? அந்த ரெஜிஸ்டரோட அட்ரஸ்ல இன்னொரு ரெஜிஸ்டரோட அட்ரஸ் இருந்துச்சுன்னா இன்டைரக்ட் ரெஜிஸ்டர் இன்டைரக்ட். அவ்வளவுதான். சாதாரண டைரக்ட் இன்டைரக்ட் மாதிரியே தான். ஆனா அது வந்து மெயின் மெமரியிலேயே வேலை செய்யும், இங்க வந்து உங்க ரெஜிஸ்டர்ல வேலை செய்யும். அவ்வளவுதான். ஓகே. இண்டெக்ஸ்ட் அட்ரஸிங்னா என்னன்னா இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்னு ஒண்ணு இருக்கும், அது பிளஸ் நம்ம கொடுக்குற அட்ரஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்னு ஒண்ணு சிபியூல இருக்கும், அதுல ஒரு வேல்யூ இருக்கும். அதை தவிர நான் ஒரு அட்ரஸ் கொடுக்குறேன். நான் கொடுக்குற அட்ரஸையும் இதோட வேல்யூவையும் ஆட் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அங்க போய் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இண்டெக்ஸ் ரெஜிஸ்டரோட வேல்யூ 100ன்னு வச்சுக்கோயேன். நான் வந்து 5 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்தேன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 105. ஸோ லொகேஷன் நம்பர் 105க்கு போய் அங்கிருந்து டேட்டா எடுக்கணும். தட் இஸ் இண்டெக்ஸ்ட் அட்ரஸிங். அப்ப இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர் வந்து ஸ்டார்டிங் இப்ப டிஃபால்ட் அட்ரஸ் மாதிரி ஸ்டார்டிங் அட்ரஸ் இருக்குமா? வெரி குட். அதுதான் யூசேஜ். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமோட அட்ரஸ் வச்சுட்டேன்னா இங்க வந்து நீ 1 2 3ன்னு போட்டா அந்த ப்ரோக்ராமோட ஃபர்ஸ்ட் லைன், அதோட ரெண்டாவது லைன், மூணாவது லைன் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதுக்கு தான் இண்டெக்ஸ் அட்ரஸிங் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ரெஜிஸ்டர் அட்ரஸிங் வந்து கிட்டத்தட்ட சேம் திங். சாரி, ரிலேட்டிவ் அட்ரஸிங் வந்து அகைன் இதே மாதிரி இது மெயின் மெமரியில நடக்கும், இது உங்க ரெஜிஸ்டர்ல நடக்கும். சேம் ஸ்டோரி. இங்க ஒரு ப்ரோக்ராம் கவுண்டர் பிளஸ் இந்த நம்ம கொடுக்குற இதை ஆட் பண்ணி அந்த லொகேஷனுக்கு போய் எடுக்கணும். அதுதான் ரிலேட்டிவ் அட்ரஸிங். ஓகேவா? இப்ப இண்டெக்ஸ் அட்ரஸிங்ல இப்ப நம்ம இப்ப ஸ்டார்டிங் அட்ரஸ் போய் இப்ப ஒரு ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங் அட்ரஸ் போய் இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்ல இருக்கும், அதுல இருந்து நம்ம கொடுக்குற நம்பர் வந்து கூட்டி கூட்டி அப்படி வந்துக்கணும் அப்படின்னு. ஆமா, அது இண்டெக்ஸ் அட்ரஸிங். அதே விஷயம் மெயின் மெமரியில நடக்காம உங்க ரெஜிஸ்டர்ஸ்ல நடந்துச்சுன்னா அதுக்கு பேரு ரிலேட்டிவ் அட்ரஸிங். ஓகே ஓகே. எல்லாருக்கும் புரியுதா இது வரைக்கும்? எஸ் ஆர் நோ? எதுவுமே புரியலையா? சரி, பதில் சொல்லலைன்னா என்னால ஒன்னும் பண்ண முடியாது. ஐ வில் மூவ் ஆன். ஓகே. ஆட்டோ இன்கிரிமெண்ட் மோட்னா என்னதுன்னா உங்ககிட்ட ஒரு ரெஜிஸ்டர் இருக்கும், அதுல ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸ்க்கு போய் நீங்க டேட்டா எடுப்பீங்க. நீங்க டேட்டா எடுத்த உடனே அந்த ரெஜிஸ்டரோட கண்டென்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா +1 ஆகி அடுத்த ரெஜிஸ்டருக்கு பாயிண்ட் பண்ணும். சோ தட் நீங்க நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வேணும்ன்றப்போ ஆட்டோமேட்டிக்கா அது உங்களோட அடுத்த லொகேஷன் பாயிண்ட் பண்ணா நீங்க எடுத்துக்கலாம். வித்தவுட் ஹேவிங் டு மறுபடியும் நீங்க அட்ரஸ் எதுவும் சர்ச் பண்ண தேவைப்படாது. புரியுதா? ஓகேக்கா. அதுதான் ஆட்டோ இன்கிரிமெண்ட். ஆட்டோ டிக்ரிமெண்ட்னா அதுக்கு உல்டா, அது முதல்ல லாஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ல காட்டும், அப்புறம் -1 பண்ணிக்கிட்டே வரும். தட் இஸ் ஆட்டோ டிக்ரிமெண்ட். இதெல்லாம் எப்படி நம்ம கால் பண்ணா மட்டும் தான் இதெல்லாம் ஒர்க் ஆகுமா? என்ன கால் பண்ணானா புரியல. இப்போ ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆயிட்டு இருக்கும்போது ஆட்டோ இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட் இல்ல சொல்றீங்களா? இது எல்லாமே வந்து இன்டர்னலா நடக்குது. நம்ம வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் C-ல கோட் எழுதினா ஒரு பைத்தான்ல எழுதினாலே போதும். அத வந்து கம்பைலர் ஆர் இன்டர்பிரேட்டர் வந்து இப்போ நம்ம ஃபார் லூப்ல i++ போடுறோம்னா ஆட்டோ இன்கிரிமெண்ட் அந்த மாதிரியாக்கா? ஃபார் லூப்ல நம்ம போடுறது வந்து நம்ம யூஸ் பண்ற வேரியபிள்ஸ்க்கு. இங்க இந்த இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆவறது மெமரி லொகேஷனுக்கு. சோ இட் இஸ் நாட் த சேம் திங். பட் லாஜிக் வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி. புரியுதா? இது வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்க கம்பைலரே வந்து மெமரியோட மேட்ச் பண்ணும்போது இது எல்லாமே கம்பைலரே பண்ணிடும். இது எதுவுமே நம்ம வந்து லாஜிக்கலா இதுக்கு கோட் எழுத தேவையில்ல. கம்பைலர் வந்து என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதெல்லாம் படிக்கும். ஓகேவா? ஓகே. அடுத்தது வந்து 8086 ஓகே. ட்ரை பண்றேன். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே.
இருந்து இப்ப பைனரி ஸ்ட்ரக்சர் கிடையாதுக்கா. கிடையாதா? அப்பா நிம்மதி. ஓகே, மெஷின் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் மோஸ்ட்லி இருக்காது. மைக்ரோ ப்ராசஸர். சரி, ஐ வில் ட்ரை. மைக்ரோ ப்ராசஸர்னா என்னது? ஐஓடி பீப்புள் சொல்லுங்க. நீங்க சொல்லணும், எனக்கு தெரியாது ஆனஸ்ட்லி. மைக்ரோ ப்ராசஸர் அதாங்க அசம்பிளி கோட் அடிக்கிறது. பேசிக்கலி ஒரு சின்ன சிப்லயே ஒரு என்டையர் சிபியூ இருக்கும். அதோட எல்லா ஃபங்க்ஷன்ஸும் பெர்ஃபார்ம் பண்றது இருக்கும். சிபியூ இருந்துச்சுன்னா மைக்ரோ ப்ராசஸர். சிபியூவோட சேர்த்து மெமரி, இன்புட், அவுட்புட் எல்லாமே ஒரே ஒரு சிப்ல இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு மைக்ரோ கண்ட்ரோலர். சிப் அப்படின்றது ஒரு சின்ன ரெக்டாங்குலர் பீஸ் ஆஃப் ஹார்ட்வேர். சோ இப்போ ஜென்ரலா ஒரு சிபியூன்றது எவ்வளவு பெருசா இருக்கும் லேப்ல பாத்திருப்பீங்க. பட் ஒரு சின்ன ஒரு ரெக்டாங்குலர் ஒரு போன் பேட்டரி சைஸ்க்கு இருக்கிற ஒரு இதுல உங்க சிபியூ இருந்துச்சுன்னா மைக்ரோ ப்ராசஸர். சிபியூவோட சேர்த்து மெமரி, இன்புட், அவுட்புட் எல்லாமே இருந்துச்சுன்னா மைக்ரோ கண்ட்ரோலர். லேப்ல இருக்கிற மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படினா ஐஓடி லேப் நான் பார்த்தது இல்லப்பா, எனக்கு தெரியாது உங்கள்ட்ட என்ன இருக்கு. பெரிய கிட்டா இருக்குங்க. அப்போ மைக்ரோ கண்ட்ரோலரா தான் இருக்கும். ஏன்னா மெமரி எல்லாமே இருந்தாதான் பெருசா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. பட் நான் எக்ஸாக்டா பார்த்தது இல்ல. ஸோ மைக்ரோ ப்ராசஸருக்கும் கண்ட்ரோலருக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, இதுல வந்து மைக்ரோ ப்ராசஸர்ல சிபியூ மட்டும்தான் இருக்கும். கண்ட்ரோலர்ல சிபியூ, மெமரி, இன்புட், அவுட்புட் எல்லாமே ஒரே சிப்ல இருக்கும். ஸோ இதுல வந்து சிபியூ தான் தனியா இருக்கும். மத்ததெல்லாம் நீங்க எக்ஸ்ட்ராவா எடுத்து ஆட் பண்றீங்கன்றதுனால மைக்ரோ ப்ராசஸர்ல நீங்க டிசைட் பண்ணிக்கலாம் எனக்கு எவ்வளவு மெமரி வேணும், எவ்வளவு இன்புட் அவுட்புட் வேணும்னு. இங்க வந்து எல்லாமே ஒரு சிப்ல பில்ட் பண்ணி கொடுத்துடுறாங்க. ஸோ நம்ம அந்த டிசிஷன் எடுக்க முடியாது. எக்ஸ்பான்சிவ், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மெமரி வேணும், எக்ஸ்ட்ரா ரேம் வேணும்னா சேர்த்துக்கிட்டே போலாம். இங்கே சேர்க்க முடியாது. மைக்ரோ ப்ராசஸர் வந்து ஜென்ரல் பர்பஸ். நம்மளே தான் மெமரி எடுக்கிறோம், நம்மளே தான் இன்புட் அவுட்புட்ஸ் ஆட் பண்றோம். ஸோ என்ன மாதிரி வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து ஒரு டாஸ்க்கு ஸ்பெசிஃபிக்கா பில்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து டிசைன் பண்றது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், இதை டிசைன் பண்றது சிம்பிள். மைக்ரோ ப்ராசஸருக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் செட்ஸ் வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இந்த A+B வந்து ரீட் A, ரீட் B, பர்ஃபார்ம் அடிஷன், ரைட் அப்படின்னு 4 இன்ஸ்ட்ரக்ஷனா கொடுப்பாங்க. மைக்ரோ கண்ட்ரோலருக்கு வந்து ரீட் A and B, ஆட் them and ரைட்ன்றத ஒரே இன்ஸ்ட்ரக்ஷனா கண்டென்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுதான் டிஃபரன்சஸ். ஓகேவா? ஓகேவா? ஓகே, பிளாக் டயக்ராம். ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கிட்டத்தட்ட அதே தான். மைக்ரோ ப்ராசஸர்ன்றது ஒரு சிபியூ. ஸோ நார்மலா ஒரு கம்ப்யூட்டரோட இது என்ன இருக்கோ அதுதான். மைக்ரோ ப்ராசஸர்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. அது என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்றாங்க, அதுக்கு என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, அந்த ப்ராசஸர்ல ஒரு இது வேர்டோட சைஸ் என்ன, அதை பொறுத்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கதை தான். முதல்ல இது இருந்துச்சு, அப்புறம் இது இருந்துச்சுன்றது மேபி நீங்களே படிச்சுக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா என்கிட்ட கேளுங்க. இந்த பேர் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எதுவும் இல்லை. இவாலுவேஷன் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஆகாது. என்னது? மைக்ரோ ப்ராசஸர்ல தியரி மோஸ்டா கேட்க மாட்டாங்க. ரிஸ்க் சிஸ்க்னு ஒன்று வரும் இதுக்கப்புறம். அதுல கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஒரு 3 மார்க்கோ 5 மார்க்கோ. பட் ஆக்சுவலா இதோட ஹிஸ்டரி அந்த கதையெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அவ்வளவா கேட்க மாட்டாங்க. ஓகே, பெர்ஃபார்மன்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆர்கிடெக்சர், டிஸ்அட்வான்டேஜ், ரிஸ்க், அதுக்கப்புறம் இது வேற இருக்கா? நிறைய இருக்கு போல இருக்கே. சரி, இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். சரி, பெர்ஃபார்மன்ஸ். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதும்போது அதோட எஃபிஷியன்சி வந்து நம்ம டைம் வச்சு பார்க்க முடியாதுன்னு பார்த்தோம், கரெக்டா? ஏன்னா ஹார்ட்வேர் ரன் ஆகுறதுக்கு டிஃப்ரெண்ட் டைம்ஸ் எடுக்கும். ஸோ அதை வச்சு நம்ம எவ்வளவு டைம் எடுக்குதுன்றத வச்சு ஒரு ப்ரோக்ராம் எஃபெக்டிவா இல்லையான்னு பார்க்க முடியாது. அதனாலதான் நம்ம அந்த காம்ப்ளெக்சிட்டி, ஸ்டெப் கவுண்ட் அந்த கதைக்கே போகணும். பட் ஒரு ஹார்ட்வேரை ஜட்ஜ் பண்ணும்போது யூ வில் ஜட்ஜ் இட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹவு மச் டைம் இட் டேக்ஸ். ஏன்னா ஹார்ட்வேர் வந்து கம்மி டைம்ல வேலை செஞ்சதுனால தான் இட் இஸ் a குட் பெர்ஃபார்மிங் ஹார்ட்வேர். ஸோ நம்ம ஹார்ட்வேர் டிசைன் பண்ணும்போது பெர்ஃபார்மன்ஸ் வந்து எவ்வளவு குவிக்கா எக்ஸிக்யூட் ஆகுதுன்றத பொறுத்து தான் we will measure. ஸோ அது தட் அகைன் டிபெண்ட்ஸ் ஆன் ஹார்ட்வேர் எப்படி டிசைன் பண்ணிருக்கோம், அந்த டிரான்ஸ்லேஷன் எப்படி நடக்குது, இன்ஸ்ட்ரக்ஷன் செட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் ஸ்பீட் வந்து டிசைட் ஆகும். ஓகேவா? ஸோ ப்ராசஸர் கிளாக் அகைன் நமக்கு தெரியும். அதுல வந்து இப்போ P அப்படின்றது லெங்த் ஆஃப் ஒன் கிளாக் சைக்கிள். அதாவது கிளாக் வந்து எவ்ரி ஃபியூ மில்லி செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை ஒரு சிக்னல் கொடுக்கும்னு சொன்னேன்ல. இப்போ அந்த மில்லி செகண்ட்ஸ் அந்த இன்டர்வெல் வேல்யூ P அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 5 மில்லி செகண்ட் ஒன்ஸ்னா
p is equal to 5 அப்படின்னா clock rate வந்து r is equal to 1 by p அப்படின்னு சொல்லுவோம். அந்த இப்ப பி வந்து கொடுக்க தான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆகுமாக்கா? ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு p milliseconds once clock ஒரு சிக்னல் கொடுக்கும். அப்பதான் நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் fetch பண்றது டீகோட் பண்றது எல்லாமே நடக்கும். ஓகேவா? ஓகே. So இப்ப வந்து பேசிக்கா அந்த பெர்ஃபார்மன்ஸ் இவாலுவேட் பண்றதுக்கு நம்ம என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம்னா, சப்போஸிங் என்கிட்ட n இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு, கிளாக் ரேட் வந்து ஒரு செகண்ட்ல r டைம்ஸ் இந்த சிக்னல் வருது, அண்ட் ஒரு சிக்னல் வரும்போது என்னால s இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இது புரிஞ்சுக்கோங்க. டோட்டலா என்கிட்ட n இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. என்னோட கிளாக் வந்து ஒரு செகண்ட்ல r டைம்ஸ் இட் வில் கிவ் த சிக்னல், அண்ட் ஒரு சிக்னல்ல வந்து என்னால s இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஒரே சிக்னல்ல மல்டிபிள் திங்ஸ் பண்ணலாம். ஒரு CPU வந்து ஒரு ஃபெட்ச் பண்ணிட்டு இருக்கோம், ALU வந்து ஒரு அடிஷன் பண்ணிட்டு இருக்கோம், இன்புட் அவுட்புட்ல ஒரு வேலை நடந்துட்டு இருக்கும், மல்டிபிள் திங்ஸ் ஒன்னா நடக்கும். ஸோ ஒரு கிளாக் சைக்கிள்ல s நம்பர் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் என்னால பண்ண முடியும்னா என்னோட டைம் டேக்கன் வந்து n into s divided by r வரும். ஒரு வாட்டி இந்த மட்டும் சொல்றீங்களா? அந்த NSR ஒரு வாட்டி சொல்றீங்களா? ஓகே, என்கிட்ட இருக்க ப்ரோக்ராம்ல மொத்தம் என்கிட்ட n இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? என்னோட கிளாக் வந்து ஒரு செகண்ட்ல r டைம்ஸ் அந்த சிக்னல் கொடுக்கும். ஆர்னா லெட்டர் r, 6 கிடையாது. 1 செகண்ட்ல r டைம்ஸ் ஆகா? r டைம்ஸ் எவ்ரி 5 milliseconds once அந்த சிக்னல் வருதுன்னா ஒரு செகண்ட்ல வந்து 1000 divided by 5 எவ்வளவு 200 சிக்னல் வரும். அந்த மாதிரி இட் இஸ் யர் உங்க அந்த p ஓட ரெசிப்ரோக்கல் பேசிக்கலி 1 divided by p. ஓகேவா? ஒரு செகண்ட்ல எத்தனை டைம்ஸ் அந்த சிக்னல் வரும்ன்றது தான் உங்க கிளாக் ரேட் r. அண்ட் ஒரு சிக்னல் வந்து இன்னொரு சிக்னல் வரதுக்கு நடுவுல இருக்க கேப்ல என்னால s இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். சோ இப்படி இருந்துச்சுன்னா my time taken to execute that full program will be n into s divided by r. ஓகேவா? சோ இப்ப நமக்கு வந்து டைமை மினிமைஸ் பண்ணணும். சோ என்னும் எஸ்ஸும் குட்டியாக்கணும், ஆரை பெருசாக்கணும். தட் இஸ் தி ஐடியா. இல்ல ஆர் வந்து அந்த கம்ப்யூட்டர் கிளாக் பொறுத்து. சோ அது ஹார்ட்வேர், அத மாத்துறது அவ்வளவு ஈஸி இல்ல. NS வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தானே. சோ அது நம்ம ப்ரோக்ராம் எப்படி எழுதுறோம், அது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி டிவைட் ஆகுதுன்றத பொறுத்து அதுல கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஆர் மோர். ஓகேவா? இது வரைக்கும் கிளியரா? ஐஸ்வர்யா அக்கா புரியுதா புரியலையா? புரியுதுக்கா. இல்ல சத்தமே காணோம் ரொம்ப நேரமா, அதனால கேட்டேன். இல்லக்கா புரியுதுக்கா, கவனிச்சிட்டு இருந்தாக்கா எப்படி படிக்கணும்ட்டு. ஓகே ஓகே ஓகே. சோ இப்போ பைப்லைனிங்னா என்னதுன்னா மல்டிபிள் டாஸ்க்ஸ வந்து ஒரே நேரத்துல செய்யறது. இப்போ வந்து ஒரு டேட்டா ஒரு அடிஷன் ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கும் போதே அதுக்கு அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான டேட்டாவை ரீட் பண்றது. அந்த மாதிரி மல்டிபிள் திங்ஸ் ஒன்னா பண்ணா அதுதான் பைப்லைனிங். ஓகேவா? மல்டி டாஸ்கிங் பேசிக்கலி. இப்போ உங்க பஸ்ஸஸ் வந்து ஒரு டேட்டா ஃபெச் பண்ணிட்டு இருக்கோம், அதே நேரத்துல கண்ட்ரோல் யூனிட் வந்து ஒரு ஆபரேஷனை டீகோட் பண்ணிட்டு இருக்கோம், அதே நேரத்துல ALU வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் ஒரே நேரத்துல நடந்துச்சுன்னா தட் இஸ் பைப்லைனிங். ஓகேவா? ஓகே. கிளாக் ரேட் தான் வந்து இப்போ நான் அதான் பார்த்தோம்ல, t is equal to n into s by r. இப்போ டைம் குறைக்கணும்னா ns குட்டியாக்கணும், r பெருசாக்கணும். அப்பதான் டைம் வில் பி லெஸ். r பெருசாகிறதுக்கு யூ கேன் எய்தர் அந்த இன்டகிரேட்டட் சர்க்கியூட் அந்த கைண்ட் ஆஃப் சிப்ஸ், ரொம்ப ஹைலி மாடர்ன் சொபிஸ்டிகேட்டட் சிப்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா உங்க இன்ஸ்ட்ரக்ஷன் செட்ஸ் NS இதுல விளையாடலாம். So that is where your CISC and RISC come into play. CISC RISC இருக்கு, performance measurement இருக்கு. சரி, அதுக்கப்புறம் இது என்னது 40 இந்த சைன் நம்பர் ரெப்ரசன்டேஷன் எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ரெப்ரசன்டேஷன் இல்ல 8086 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கா? ஏதாவது சொன்னாரா சார்? ஏதாவது சொல்லுங்க. எஸ் நோ சம்திங் இல்லையா? சரி ஓகே. அப்போ we will do one thing. CISC RISCனா நான் எங்க இருந்தேன்?
130 இல்ல 120 ஓகே 120 ஸ்லைட்ஸ் முடிச்சிட்டோம் அவுட் ஆஃப் 174. மீதி 54 வந்து நான் நாளைக்கு எடுக்கிறேன். we have only a few topics left. ஓகேவா? இது வரைக்கும் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்லையா? ஓகே, அப்போ ஸ்டாப் பண்ணிடுவா. ஓகேக்கா. I will stop this. Stop recording.